ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உமா கார்த்திக் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே சாரா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு ஆடியோ நாவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேருங்க. கதையை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டும் பண்ணிருங்க. சரிங்க, இப்போ எழுத்தாளர் உமா கார்த்திக் அவர்கள் எழுதிய தீராதடி நான் கொண்ட ஏக்கம். என்னங்க, கதையை கேட்க போலாமா? அத்தியாயம் 50. அவள் வயிற்றில் வாசம் செய்ய வேண்டிய மகனை மருமகனாக கையில் ஏந்திய கண்ணியின் கண்கள் பூரிப்பில் கலங்க, பிள்ளையை வயிற்றில் சுமக்காமலே கையில் ஏந்திய நொடியை தாய்மையை சுமந்து இன்பமாக ஈரமானது அத்தையின் ஜோடி கண்கள். குழந்தைக்கு பேரு செலக்ட் பண்ணிட்டீங்களா? அப்படி இல்லைன்னா பேரை வச்சதும் பிள்ளைக்கு பர்த் சர்டிபிகேட் வந்து வாங்கிக்கோங்க என சொல்லி செவிலியர் நகர, அதிமிளரன் பேர் நல்லா இருக்கா சர்வா என அன்பனிடம் கருத்து கேட்க, நல்லா இருக்கு, அவங்க தானே பேர் வைக்கணும், நீ எப்படி? குழப்பத்தில் தலையை சரிந்தான் நடப்பது புரியாதவனாய். அதற்குள் பவித்ரா குழந்தையை எடுத்துக்கொண்டு தாயிடம் வந்து நின்றாள். பவித்ராவின் கையில் தன் உயிர் நகல். பயந்து போய் பார்த்தாள் பிரதி. இத்தனை மென்மையான தளிர் நான் பெற்றதா என்ற குழப்பத்தில் சந்தேகமாக கேள்வி எழுந்தது. குழந்தைய வாங்கிக்கோ, பவித்ரா தோழியிடம் நீட்ட பயந்து மறுத்தாள் பிரதி. எனக்கு குழந்தைய தூக்க தெரியாது பவி, ஏதாவது ஆகிடுமோன்னு பயமா இருக்கு, நீயே வச்சுக்கோ, நான் இப்படியே பாத்துக்கிறேனே. தாயின் அரவணைப்பு வேண்டி குழந்தை அழத் தொடங்க புரியாமல் பதறினாள் பிரதி. குழந்தை அழுவதை பார்த்து தாயின் அவள் கண்கள் கலங்கிவிட்டது. என்னாச்சு, ஏன் பாப்பா அழறா? புரியாமல் அழுக்குரலில் வினவ, குழந்தை போல பிரதி அழுவது பார்த்து நகைத்து, பையனுக்கு பசிக்குது, இந்தா பொடி என கைகளில் மென்மையாக புதல்வனை வைக்கவும் வாஞ்சையுடன் மகனை வெளிவரித்து பார்த்தாள் அதிசயமாய். காதலின் குட்டி வடிவத்தை கையில் ஏந்திய உணர்வு தன் வயிற்றில் நெளிந்தவன் கைகளில் இழைகிறான். அழகு பொம்மை போல ரசித்து கிடந்தாள் அந்த அழகான நொடிகளை. ரோஜா நிறத்தில் கருமுடிகள் அடர்ந்து நெற்றியில் அலையான மகன் கையோடு பொருந்தி போனதும் கண்கள் தானே நிறைந்தது. வலியும் விழித்துளிகள் பிள்ளை மீது பட்டுவிடாமல் கண்ணீரை உள்ளங்கையால் உதிர்த்து நெஞ்சோடு வாரி அணைத்து இதம் தர இதய துடிப்பின் இசையை கேட்டு வீறிட்டு அழுத குழந்தையும் அமைதியானது அதிசயமே. பிரதி பசியில அழறாம் போல என்று பவி சொல்ல, இவளோ புரியாமல் விழிக்க சர்வாவை வெளியே அனுப்பிவிட்டு தையல் போட்டு இறந்ததால் பிரதி குழந்தையை பிடிக்க சிரமப்பட குழந்தையை தூக்கி வைத்து பால் தர உதவினாள். பெறாத தாயாக இருந்து பவித்ரா பசியாறிய குழந்தையை அருகில் உறங்க வைத்து தோழிக்கு உணவை ஊட்டிவிட்ட நிலையில் பேசினாள். அதிமெளிரன், இந்த பெயர் பிடிச்சிருக்கா? இந்த பெயர் குழந்தைக்கு வச்சிடலாமா பிரதி? பர்த் சர்டிபிகேட்டுக்கு நேம் கேட்குறாங்க. தயங்கியபடியே யோசனையோடு தோழியிடம் சம்மதம் கேட்க, அதி நல்லா இருக்கு மின்னகையோடு பிரதி சம்மதம் சொல்ல, போரி போடு, எங்க அம்மா செலெக்ஷன் நல்லாதான் இருக்கும், அவங்க அடிக்கடி இந்த பேர் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பிரதி. பிறக்க போற பேரப்பிள்ளைக்கு இந்த பேர் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அம்மா இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. பவித்ரா மனம் தாயின் நினைவில் வருந்தியது. சிறிய அமைதிக்கு பிறகு, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவல்ல, குழந்தை உண்டானதை மட்டும் ஏன் மறைச்ச? பிரதி காதலனுடன் நடக்கும் சண்டை எல்லாம் சொல்லி அழுது புலம்பி ஆறுதல் தேடுவது பவித்ராவிடம் மட்டும்தான். மறைக்க கூடாததை மறைத்ததனால்தான் இவ்வளவு கஷ்டம். உனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டேன் என்னை உதட்டை குவித்து பாவமாக சொல்ல, நல்லா நினைச்சப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. பொய்ய நம்பிக்கிட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? மீண்டும் உணவை ஊட்டிவிடும் வேளையில் இறங்கினாள் பவி. உணவை விழுங்கி மெல்லிய குரலில் சொன்னாள், குழந்தை உண்டானதோ அவர்கிட்ட தான் முதல்ல சொல்ல ஃபோன் பண்ண, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. உன்னதான் கல்யாணம் பண்ணியிருப்பாருன்னு. அவள் கோப பார்வை சந்திக்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டு, உண்மை தெரிஞ்சா உங்க 2 பேர் மேரேஜ் லைஃபுக்கும் பிரச்சனை வந்துடும், அதான் சொல்லாம மறைச்சேன். அவன் தான் கோபத்துல முட்டாள்தனமா ஏதோ சொன்னா, அதை போய் நம்பி இருக்க? லூசாடி நீ. மறைச்சா உண்மை எப்படி வெளியே தெரியாம போகும்? ஏதோ புத்தகத்துல ஒளிச்சு வைக்கிற மயில் இறகா? யார் கண்ணுக்கும் தெரியாம போக? உயிர் இருக்க ஒரு குழந்தைடி இது, அது பாவத்துல என்ன விழ வச்சிருப்பியே. வாய்க்குள்ளே முனையை கொண்டே வசப்பு பாடினாள் பவித்ரா. தன் ஹேண்ட்பேக்கில் இருந்த தாலியை எடுத்து பிரதியின் கழுத்தில் ஏதோ கையில் கயிறு கட்டுவது போல கழுத்தில் தாலியை கட்ட அலண்டு பதறி விலகினாள் பிரதி. பவித்ரா என்ன பண்ற? பயந்து கேட்க, தாலி கட்டுறேன், தெரியல? நீ எதுக்கடி கட்டுற? பதட்டத்தில் நடுங்கியது குரல். எகத்தாளமாக அவளை பார்த்து, அப்ப சர்வேஷ வேணா கட்ட சொல்லவா? வெகு இயல்பாக சொல்ல அதிர்ச்சி அடைந்தது பிரதீக்ஷாதான். முன்னாள் காதலி இந்நாள் காதலிக்கு காதலனுக்கு பதிலாக தாலி கட்டினால் அதிர்ச்சி வராதா? ஐயோ வேணா. அதிர்ச்சியில் இவளுக்கு பேச்சே வரவில்லை. தாலி கட்டி முடிக்கும் வரை இந்த கொடுமையை பார்த்து நெஞ்சை பிடித்து கொண்டான் சர்வா. என்ன தவிர எல்லாரையும் கல்யாணம் பண்றா இவ.
பொறாமையில் அடக்க முடியாமல் துள்ளியது ஆண்மனம். தாலியை கழுத்தில் கட்டிவிட்டு நிமிர்ந்தவள் தோழியின் முகத்தை பார்த்து, மனசுக்கு யாருமே மதிப்பு கொடுக்கறது இல்ல பிரதி. இந்த கயிறுக்கு தான் மதிப்பு கொடுப்பாங்க. வெறும் கயிறு மட்டும் கட்டிக்கிட்டு மனசு ரெண்டு ஒட்டாம வாழ்றவங்க பத்தி எல்லாம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு எங்க தெரியும்? இகழ்ச்சியாக புன்னகைத்தாள் பவித்ரா. எது அவங்க கண்ணுக்கு தெரியுதோ அதை மட்டும் தான் போக்கஸ் பண்ணுவாங்க. இந்த தாலியை கட்டிக்கிட்டு அடிபட்டு மிதிப்பட்டு கொடுமை அனுபவிக்கிறது, சகிச்சுக்கிட்டு வாழ்றது அந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். பல ஆம்பளைங்களுக்கு பொண்டாங்கிட்டுங்கிற பேர்ல பொணம் தான் வேணும். எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் திட்டினாலும் எந்த உணர்ச்சியை முகத்துல காட்டாம பதில் பேசாம நிக்கிற ஒரு அடிமைதான் வேணும். இப்படிப்பட்ட நரக வாழ்க்கை வாழ இந்த கயிறா அவங்கள கொடுமையை தாங்கி நிக்க வைக்குது? ஆறுதல் சொல்லவும் ஆதரிக்கவும் யாருமே இல்ல. போக வேற இடம் இல்ல. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நிறைய கல்யாண வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருக்கு. அடிமை மாதிரி நடத்தாம எப்ப அன்பா ஒருத்தவன் வாழ வைக்கிறானோ அப்பதான் அது தாலி. இந்த உலகம் எடை மட்டும் தான் போடும் பிரதி. என்ன தப்பு நடந்தாலும் பெண்களை தான் ரொம்ப அதிகமா தப்பா சொல்லுவாங்க. உன் கழுத்துல ஒரு தாலி இருந்து உன்னை யாரோ ஏமாத்திட்டாங்கன்னு வச்சுக்க, யாரோ ஒரு அயோக்கியனை நம்பி கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணு ஏமாந்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதையே கௌரவமாவும் நினைச்சுக்குவாங்க. இதே தாலி இல்லாம ஒரு பொண்ணு ஏமாந்து போய் நின்னா பல பேரை வச்சு பட்டம் கட்டுவாங்க. இந்த உலகத்துக்கு உன்னோட உண்மையான காதல் தெரியாது. அதனால நீ அனுபவிச்ச வேதனையும் தெரியாது. குறை சொல்ல மட்டும்தான் தெரியும். தாலி ஒரு குறை சொல்றவங்க வாயை அடைக்கணும்னு அடக்கட்டுமே. திமிர் நிறைந்த கோபத்தோடு அழுத்தமாக பவித்ரா சொல்ல, இது தப்பில்லையா பவித்ரா? மனம் ஒப்பாமல் கேட்டாள் பிரதி. உனக்கு ஒருத்தரை பிடிச்சது, காதலிச்ச, அதனால நிறைய அவமானப்பட்ட. ஆனா குழந்தைய யாரும் தப்பா பேசக்கூடாது. இதை நீ முன்னாடியே செஞ்சிருக்கணும். ஏண்டி கண்டவங்க கிட்ட பேச்சு வாங்கி அவமானப்படணும்? பொய்யா தானே இந்த உலகம் அதிகமா நம்பும். உண்மையை சொன்னதுனால உனக்கு என்ன கிடைச்சது? வீடு இருந்தோ 100 வேலைக்காரங்க வச்சுக்க வசதி இருந்தோ அனாதையா ஒரு வாடகை வீட்டுல வந்து இருக்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்க. என் மாமாவோட பொண்டாட்டி தாண்டி நீ. இனிமே யாரு கேட்டாலும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லு. என் புருஷன் பேரு பிரீத் குமார்னு சொல்லு. வெளிநாட்டுல இருக்காருன்னு சொல்லு. எங்க 2 பேருக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் பிரச்சனை, அதனால தள்ளி தள்ளி இருக்கிறோம், மறுபடியும் சேர்வோம்னு சொல்லு. என்ன வேணா சொல்லு. யாருக்கும் நம்ம வாழ்க்கை மேல அக்கறை கிடையாது பிரதி. நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடுச்சான்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் அந்த நல்ல மனசுக்காரங்களுக்கு. அப்படி இல்ல நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காகவே அவங்க கண்டுக்காம போயிடுவாங்க. வேற ஏமாந்தவங்க வாழ்க்கைக்கு விமர்சனம் வாசிக்க. மனிதர்களின் பிறர் மீதான அக்கறையே பிரச்சனை இருந்தால் ஊதி பெரிதாக்குவதில்தான் என அசால்ட்டாக சொல்லிவிட்டாள் பவித்ரா. உலக நிதர்சனத்தை அழகாக உபதேசம் செய்து, யாருக்கும் யார் வாழ்க்கையின் மீதும் அக்கறையெல்லாம் இல்லை. வாழ்க்கை கெட்டு போய் பிரச்சனையில் சிக்கி இருந்தால் அதை பேசி ஆராய்ச்சி செய்வதில் ஒரு இன்பம், அவ்வளவே. பவித்ரா பிரதீக்ஷாவிற்கு தெரியாமல் குழந்தை பிறந்ததை மட்டும் மாமனிடம் மகிழ்ச்சியாக தெரிவித்தாள். வர துடித்தவனை அவளது உடல்நிலை காரணத்தை காட்டி வரக்கூடாது என்று நிறுத்தி வைத்தாள். இரத்த அழுத்தத்திற்காக மருந்துகள் உண்பதையும் அதிர்ச்சியையோ சண்டையையோ அவள் உடல் தாங்காது என்பதையும் தெளிவாக எடுத்து சொல்லி வரவிடாமல் தடுத்தாள். என் பிள்ளைய என்னை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க என அழுபவனை தேற்றிட பவித்ராவால் கூட முடியவில்லை. தந்தையாக வலித்தது அவனுக்கு. மருத்துவமனையில் 15 நாட்கள் கழிய மெல்ல பேச்சை ஆரம்பித்தாள் பவித்ரா. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. உன்னால டிராவல் பண்ண முடியுமா? சென்னைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? பிரதியின் பதிலுக்காக காத்திருந்தாள். நானுமே ரொம்ப பிடிவாதமா இருந்திருக்கேன் பவி. உன் மாமாவை தவிர மற்ற எதுவுமே எனக்கு தேவையில்லை. இந்த உலகத்துல வாழ்றதே அவருக்காக மட்டும்தானே நினைச்சேன். அப்படித்தான் யோசிச்சேன். என்னோட காதல் அப்படித்தான் என்னை யோசிக்கவும் வச்சது. அவர் கிடைச்சா போதும், அவர் கூட வாழ்ந்துட்டா போதும், என்ன நடந்தாலும் தாங்கிக்க மன்னிக்கத்தான் மனசு சொன்னுச்சு. குழந்தை பிறந்த அப்புறம்தான் ஒரு விஷயம் புரியுது. இனிமே ஏதாவது பிரச்சனை வந்தா அது எங்க 2 பேரும் மட்டும் காயப்படுத்தாது. அவரோட கோபமும் சந்தேகமும் என் குழந்தையையும் பாதிக்கும். அதுக்கு என் மேல உள்ள பாசம் அவர் மேல வெறுப்பா மாறும். என் குழந்தையோட அப்பா அவர்தான். அதை ஒத்துக்கிட்டதே எனக்கு போதுமானது. தூரமா இருந்துக்கிறது தான் நல்லது. இல்ல பிரதி, அவசரப்படாத. குழந்தை மேல அவனுக்கு பாசம் இருக்காதா? தினமும் குழந்தைய பிரிச்சுட்டேன்னு சொல்லி எவ்வளவு புலம்புறான்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். அவசரத்துல ஒரு முடிவை எடுக்காதடி. நிஜமாவே அவசரத்துல எந்த முடிவும் எடுக்கல. தெளிவா இப்பதான் பவி நான் யோசிக்கிறேனே. இனிமே எந்த பிரச்சனையும் வராதுடி, நான் பாத்துக்கிறேன். நீ இருக்கும்போதுதான் எல்லா பிரச்சனையும் நடந்ததே. யாருக்கும் உங்க மாமா அடங்கல. அவர் மாறவே மாட்டாரு. பொய்யா கூட ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது. அவர் காதலிச்சதுக்காக நான் எவ்வளவு வேணா கஷ்டப்படலாம். என் குழந்தைக்கு ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு அதுல விருப்பமும் இல்ல. திரும்ப திரும்ப உடைய எனக்கு தைரியமும் இல்லடி என பேச்சை முடித்துக் கொண்டாள் பிரதீப். பவித்ராவும் மேலும் அதை பற்றி பேசவில்லை. சர்வேஸ்வரன் தான் பொறுக்க முடியாமல் பவித்ராவை தனியாக அழைத்து வந்து பேசினான். நீ அந்த பொண்ணு கிட்ட பேசி புரியவை. குழந்தையை யோசிச்சு சேர்ந்து வாழ வழி சொல்லு. நீ தொடர்ந்து சொன்னா அந்த பொண்ணு மனசு மாறிடும். அவ மனசு மாறாது சர்வா. ரொம்ப காயப்பட்டு உடைஞ்சு போயிருக்கா சர்வா.
வற்புறுத்தி அழைச்சிட்டு போய் 2 பேரையும் சேர வைக்கலாம். வாழ வைக்க முடியாது. பிரீத் கூட சேர முடியாம, பிரியவும் முடியாம தவிக்க வைக்கணுமா? போதும் சர்வா, அவப்பட்ட வேதனை எல்லாம். விரக்தியாக தலை மீது கை வைக்க, அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? காயத்தோட ஆழம் தெரியாம மருந்து எப்படி போட முடியும்? பிரச்சனை சரி பண்ண என் மாமன் தான் வந்தாகணும். காயப்படுத்தி அவன் மருந்து போடணும். நம்பிக்கையையும் காதலையும் புதுசா விதைக்கணும். அவனோட கோபத்தையும் குணத்தையும் மாத்திக்கணும். அவன் மாறிட்டாலும் வாய்ப்பே இல்ல ராஜா என்று சொன்னான் சர்வா. ஏன் இல்ல ராஜா? புள்ள பாசத்துக்கு அடங்காத அப்பாக்களே இல்லையே, உறுதியாக சொன்னாள் பவித்ரா. 2 மாதம் தாயையும் செய்யையும் எந்த குறைவும் இல்லாமல் பார்த்து கொண்டாள் பவித்ரா. தோழியின் கவனிப்பில் உடல்நலம் பெற்று தன் வேலைகளை தானே செய்யும் அளவு முன்னேறியது. பவித்ராவின் பயிற்சியில் குழந்தையை பராமரிப்பது எப்படி என்பதை ஓரளவு கற்றுத் தெரிந்தாள் பிரதி. 2 மாதம் ஆனதால் பவித்ரா வீட்டுக்கு செல்ல அனுமதி கேட்க மனமே இல்லாமல் சம்மதித்து வழி அனுப்பி வைத்தாள் பிரதீக்ஷா. இத்தனை நாள் எந்த கவலையும் இல்லை. பவி உடனிருந்து அத்தனை தெம்பாக இருந்தது. இப்போது பயம் மனதை கவ்வியது. யாரும் இல்லாத வீடும் தனிமையும் நெஞ்சை அழுத்தியது. மழை வருவது போல காற்று வேகமாக வீச திறந்திருக்கும் பால்கனி கதவை மூட வந்தவளை ஸ்கிரீன் துணி மொத்தமாக மூட மெல்ல அதிலிருந்து தன்னை விடுவித்து கண்ணாடி கதவை அழுத்தி மூட போராடும் போது யாரோ தன்னை பார்ப்பதாக உள்ளுணர்வு சொல்ல பார்வையை கீழே பதிய உடலோடு உயிரும் நடுங்கியது. கைகள் உதறலோடு தேரை சிலையை வேகமாக இழுத்துவிட்டு அதன் பின் ஒளிந்து கொண்டு தன் இருப்பை மறைத்தவள் கண்கள் குளமானது. சந்தோஷம், தவிப்பு, தயக்கம், வெறுப்பு, காதல், ஏக்கம் எல்லாம் கலந்து மனதில் சுனாமி அலையாய் அடிக்க அவன்தான் நின்றான். பவித்ரா திடீரென சென்றதன் காரணம் புரிந்தது. அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. இறுகி போன மனங்கள் கூட இலகி போகும். மாயமெல்லாம் காதலில் மட்டுமே சாத்தியம். பிள்ளையை பிரித்து வைத்து தவிக்க விட்டதற்கு ருத்ரதாண்டவம் ஆடப் போகிறான் என்பதை காதல் அனுபவம் எடுத்துரைத்தது. குழந்தையை பறித்து சென்று விடுவானோ என்ற நினைவை பிரதியை மேலும் மேலும் அழ வைத்தது. தீர்வை நோக்கி சிந்தனை செல்ல, பவித்ரா அவசரமாக போனை எடுத்து அவளது நம்பரை அழுத்தினாள் பிரதி. ஹலோ, ஏன் அவர் இங்க வந்திருக்காரு பவி? என்ன பண்ண போறீங்க? உரிமையான கோபத்தோடு தோழியை கேட்க, அவன் வந்தா அவனை கேளுடி, ஏன் மேல ஏண்டி கோவப்படுற? கடுக்கெடுத்தாள் பவித்ரா. சொல்லி வச்சு தானடி எல்லாமே நடக்குது. நீ போன அடுத்த நிமிஷமே அவர் வந்து நிக்கிறாரு. நீ சொல்லாம அவருக்கு இந்த அட்ரஸ் எப்படி தெரியும்? பிரதி சரியாக கேள்வி கேட்டு பவித்ராவை மடக்க உணர்வு பூர்வமாக வெளிவந்தது வார்த்தை. உனக்கு இருக்க மாதிரி தானே மாமாவுக்கு குழந்தை மேல பாசம் இருக்கோ? அவன் பிள்ளைய பாக்கணும்னு அவள் இருக்காதா? அவர் உறவே வேணாம்னு நான் தான் ஒதுங்கிட்டேனே. திரும்ப ஏன் வந்து தொந்தரவு பண்ணணும்? தொந்தரவு என மாமனை சொன்னதும் கோபம் தீயாய் பரவ, இந்த உறவை புதுப்பிக்கவோ உன்னை காதலிக்கவோ யாரும் அங்க வரல. அவன் பிள்ளைய பார்க்க விடு. குழந்தை மேல சமமான உரிமை அப்பாவுக்கும் இருக்கு. என் மாமா அதைய பார்க்க மட்டும் தவிக்குதுடி. பிளீஸ், புள்ள முகத்தை ஒரு தடவை பார்க்க விடு. உன்னை பிரிஞ்சு படுற வேதனை போதும்டி. குழந்தைய பிரிச்சு தண்டனை கொடுக்காத. பார்க்க ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு பிளீஸ் பிரதி. பதட்டம் ஏறியது வார்த்தையில். அவரை பத்தி எனக்கு தெரியும். வந்தா போக மாட்டாரு. குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாரு. எனக்கு பயமா இருக்கு பவி. பேசும்போதே பிரதியின் கண்கள் லேசாய் கலங்கியது. எரிச்சலாகியது பவித்ராவிற்கு. ஓவரா பண்ணாத. உனக்கு உடம்பு சரியில்லைன்ற ஒரே காரணத்துக்காக தான் குழந்தைய பார்க்க கூட பிரீத் வரல. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு மனசை கட்டுப்படுத்திக்கிட்டாங்க எங்க மாமா. பாவம் தெரியுமா? பார்க்க உரிமை இல்லையா என்ன? உனக்கு பிடிக்கலன்னா நீ பிரிஞ்சிரு. குழந்தைக்கு அப்பா வேணாமா? தப்பு பண்ணவங்க திருந்துவாங்க பிரதி. ஒரு தடவை பார்க்க வாய்ப்பு கொடுத்தா என்ன? வரம் கொடுத்தவனுக்கு காட்டலன்னா எப்படி? ஊசியை வார்த்தையில் ஏற்ற, நீ ஏதோ பிளான் பண்ணிட்ட. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடி? திரும்பி வரணும், சந்தேகப்படணும், சண்டை போடணும், நான் ஆளணும், அதானே உனக்கு வேணும் என பிரதியின் அழுக்குரல் கேட்க, சரி நான் போன் பண்ணி போக சொல்லிடுறேன். நீ தனியா நிம்மதியா இருமா என்று போனை துண்டிக்கும் முன், மேல வர சொல்லு. ஒரு தடவை பார்த்துட்டு போயிடணும். உடனே போயிடும் என் மாமா என்று வாக்கு கொடுத்தாள். காலிங் பெல் சத்தம் கேட்டு கையை பிசைந்து கொண்டு நின்றாள் பிரதீக்ஷா. அவனை எதிர்கொள்ள தயக்கம் ஒருபுறம் என்றால் மனது மாறிவிடுமோ எனும் பயம்தான் அதிகம். குழந்தையை பார்க்க விடாமல் தடுக்கும் பழிவாங்கும் புத்தி அவன் காதலிக்க கிடையாது. அவனை பார்த்தால் அளவே கூடாது என்று மனனம் செய்து கொண்டாள் பிரதீக்ஷா. காணும் முன்பே வெளியில் அடைமழை பெய்தது. என்னதான் வெறுப்பது போல காட்டிக்கொண்டாலும் ஆழ்மனம் அவனுக்காக ஏங்குவது உண்மை. மனதை திடப்படுத்திக் கொண்டு கதவை திறந்தாள் பிரதீக்ஷா. எதிரில் நிற்பது அவன்தானா என்ற சந்தேகம் காதலிக்கே வந்தது. உடல் மெலிந்து, முகம் கருத்து, கண்கள் ஒளி இழந்து, இதழ்கள் கருமை பூசியது போல தாடிக்குள்ளே மொத்த முகமும் மறைந்து விட்டது. கலங்கிய விழிகளோடு ஏக்கமாக அவளை பிரீத் பார்க்க அதை தாங்க முடியாமல் திரும்பி நின்றாள் பிரதி. முகம் பார்க்க பிரியப்படாத அளவு வெறுக்கிறாள் என இப்போதும் கூட தவறாகத்தான் புரிந்து கொண்டான் பிரீத். அவன் நிலையை பார்த்து கலங்கும் விழியையும் மனதையும் மறைக்க அவள் படும் பாடு
கடவுளுக்கே வெளிச்சம். பிரதி வேகமாக உள்ளே சென்று தன் அறையின் கதவை மூடிவிட்டு அழுதாள். கண்களை சுற்றிலும் சுழலவிட்டு வீட்டை ஆராய்ந்து பார்த்தான் காதலன். இது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. 3வது தளத்தில் ஒற்றை படுக்கையறை வசதி கொண்ட வீடு. ஒன்று மட்டும் விளங்கவில்லை. கடல் போல வீடு இருக்கும் போது தனியாக ஏன் வந்து இங்கே இருக்கிறாள்? அதுதான் அதிவனுக்கு புரியவில்லை. திருமணத்திற்கு முன்னால் பிள்ளை கொடுத்தவனுக்கு காரணம் தெரியவில்லையா? இவன் நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. பிள்ளையையும் பழியையும் இவன் சுமக்கவில்லை. அதனால் சுற்றியிருக்கும் யாராலும் பாதிப்பில்லை. சமுதாயம் இவனால் அவளுக்கு தந்த சவுக்கடிகள் எல்லாம் தாங்கியவள். நெஞ்சம் பொறுக்க முடியாமல் ஓடி ஒளிந்து வாழ்ந்த கதை ஆண்மகனாக தவறு செய்து அழுக்கில்லாமல் சொல்லாமல் அடிபடாமல் ஊராருக்கு அடையாளம் தெரியாது விதைத்தவன் அறிய வாய்ப்பில்லை. அதெல்லாம் உணர ஒரு ஆண் பெண்ணாக பிறவி எடுத்தால்தான் முடியும். தாய் அழுவதை உணர்ந்ததால் அதிமுளிரன் அழுக ஆரம்பிக்க பிள்ளை அழுகுரல் தந்தையால் உணர்வுகளை அடக்க முடியவில்லை. வேகமாக உள்ளே சென்று வாஞ்சையாக பிள்ளையை தூக்கி நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். மகன் அழுவதை பார்த்து தந்தைக்கு கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. தன்னை அழவைக்கும் போதெல்லாம் கல்லாக நின்றவன் பிள்ளை எழும்போது மெழுகை உருகுவது கோபத்தையும் பொறாமையையும் கிளப்பிவிட்டது. குழந்தைக்கு பசிக்குது போல எங்கேயோ பார்த்து கொண்டு சொல்ல அவள் முன்னே வந்து, அப்ப சீக்கிரமா பால் கொடு என்று அதிகாரமாக அவசரப்படுத்தினான். அவள் மார்புக்கு நேராக பிள்ளையை நீட்ட பயந்துதான் போனாள் பிரதி. குழந்தையை வாங்கியவள் சங்கோஜமாக நெளிய ஆணி அடித்தது போல் எதிரே அப்படியே பார்த்து கொண்டே நின்றான். வெக்கமே இல்லாமல் பத்தி கொண்டு வந்தது அவளுக்கு. வெளியில போங்க, நாகரிகமாக வெளியேற சொன்னாள் தாயவள். கேட்கிறான் பாரு, கேன பையன் மாதிரி கேள்வி. ஏன் போகணும்? அறிவாளித்தனமான கேள்விக்கு பதிலுக்காக காத்திருந்தான் காதலன். சீ என்ற நிலைமையில் பிரதி. நீங்க போகலனா குழந்தைக்கு அழுதுகிட்டே தான் இருப்பான். நடந்த சில நல்ல சம்பவங்கள் எல்லாம் நெஞ்சில் நிழலாக வர, எனக்கு தெரியாதா? சலித்து கொண்டு அறையை விட்டு வெளியே சென்றான் கொண்டவன். விவஸ்தையே இல்லாத இந்த ஜென்மமோ என தன் தலையில் அடித்துக்கொண்டு பாலை புகட்டினாள் பிரதி. மகனுக்கும் திட்டு விழுந்தது. நான் தூக்கும்போது அழுதுதானே, அவர் தூக்கும்போது ஏன் அளவே இல்ல? தரிச்சத்திலிருந்து கண்டுக்காத இந்த அப்பன் மேல இவ்வளவு பாசமாடா உனக்கு? பிள்ளையை அதட்டினாள். சிறுபிள்ளைத்தனமான தந்தை மீது தாயின் பொறாமை. கதவை திறந்தவள் அரண்டு விட்டாள். முட்டுவது போல முன்னே அவன் இருக்க தந்தை பிள்ளைக்காக காத்திருப்பது தெரிந்தும் மனதே இல்லாமல் அதிகை அவனிடம் நீட்ட வெடுக்கெட பிடுங்கிக் கொண்டான். உடனே கீழே அமர்ந்து தோள்பையை திறந்து கீழே தலைகீழாக கொட்டி கடையை விரிக்க மாயோன் வித்தை காட்டுவதை வேடிக்கை பார்க்க சோஃபாவில் அமர்ந்து விட்டாள் பிரதி. நடப்பதையெல்லாம் பார்த்து பேரதிர்ச்சி இவளுக்குத்தான். கன்னத்தில் கை வைத்து திகைத்து போய் பார்ப்பது இவள் முறை. காதலிக்கும் போது விளங்காத ஒரு விஷயம் இப்போது தெளிவாய் புரிந்தது. சீக்கிரமே கல்யாணம், குழந்தைக்கு ஏன் அவசரப்படுத்தினான் என்பது இன்று விளங்கியது. சி, அதுக்காக தான் என்று காதலனை சரியான காஜை என பெண் தவறாக நினைத்ததும் உண்டு. ஆனால் மன்னவனுக்கு குழந்தை பராமரிப்பு கைவந்த கலையாக இருக்கிறது. பக்கா டேடி மெட்டீரியல் என்று புரிந்து கொண்டாள். 1 மணி நேரம் அவள் நடுங்கிக் கொண்டு போராடும் விஷயத்தை ஒரு சில நிமிடங்களில் அழகாக செய்துவிட்டான். வெந்நீரில் துணியை நனைத்து பிழிந்து போட்டு துடைத்து குழந்தைக்கு அழகாக மையிட்டு பவுடர் பூசி உடைகளை மாற்றி அதிமிளிரனை அழகு மிளிரனாக்கி, குழந்தைகளுக்கு பகல்ல பேம்பஸ் போடக்கூடாது, காத்தோட்டமா தான் வச்சுக்கணும், ஆம்பளை பையன், அப்புறம் பின்னாடி பிரச்சனை வந்துடும். பிள்ளையின் சன்னதியை கருத்தில் கொண்டு ப்ரொஃபசர் போல கிளாஸ் அடிக்கிறான் அவளுக்கு. அதிர்ந்து பார்ப்பவளுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது, இவன் ஏதோ ஒரு முடிவோடு வந்திருக்கிறான் என்று. 1 மணி நேரம் குழந்தையோடு ஒட்டி கொண்டு விளையாடும் காதலனை கால அவகாசம் முடிந்துவிட்டது என துரத்த மனம் வரவில்லை அவளுக்கு. குழந்தை அவன் கையிலே தொங்க கண்கொட்டாமல் ரசிப்பவன் கைவழித்தாலும் நொடிக்கூட குழந்தையை கீழே வைக்கவில்லை. இவனிடம் போய் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி எப்படி சொல்லுவது? தயங்கிக் கொண்டு நின்றாள் பிரதீக்ஷா. குழந்தைதான் பார்த்துட்டீங்களே, போ முடிக்க முடியாமல் வார்த்தையை இழுத்தாள். என்னால என் குழந்தையை விட்டு போக முடியாது எனும் சொல் உறுதியாக வந்தது தந்தையிடமிருந்து. கோபம் மிகுதியாக கத்தினாள். என்னால உங்க கூட இருக்க முடியாது. நிதானத்தை கடைபிடித்தான் மெல்லிய குரலில் அழுத்தமாக. உன்னை கூட நான் இருக்க சொல்லல, என் குழந்தைய விட்டு என்னால போக முடியாது. எதை வச்சு உங்க குழந்தைன்னு சொல்றீங்க? அன்னைக்கு கேட்டீங்களே, நேத்து அவன், இன்னைக்கு நானு, நாளைக்கு யாரு அப்படின்னு. நானே சொல்றேன், இந்த குழந்தைக்கு நீங்க அப்பா இல்ல, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போங்க. ஆத்திரத்தில் வரமற்ற வார்த்தைகளை சொன்னாள் காதலி. கையை முறுக்கிக் கொண்டு நரம்புகள் எட்டி பார்க்க கண்ணில் கோபம் தெரிக்க முகம் இறுகி போய் அமர்ந்திருந்தானே தவிர ஒற்றை வார்த்தை கூட தவறாக பேசாதது ஆச்சரியமே. சண்டை வரட்டுமே என்றுதானே இந்த வார்த்தையை விட்டாள். என் புள்ள இல்லனா எதுக்கடி என்னை டெஸ்டுக்கு கூப்பிட்ட? இதை சொல்லுவான் என எதிர்பார்த்து காத்திருந்தாள். ஆனால் சொரணையே இல்லாதது போல் அமைதியாக கற்சிலையாக அமர்ந்து காதலிக்கு கலர் பல்பாக கொடுத்து விட்டான் பிரீத். காதலியாக இருக்கும்போது வேறு,
ஆண் யாராவது கிட்ட நெருங்கி விழுந்தால் கூட நடக்கும் சண்டை என்ன, பேசும் பேச்சு என்ன, அடி கூட வாங்கி இருக்கிறாள். என் பிள்ளைக்கு நீ அப்பா கிடையாது என்று சொல்லும் போது இப்படி ஜடமாக அமர்ந்து இருக்கிறான். திருந்திட்டானா? மாறிட்டானா? 1000 கேள்விகள் எரிமலையாய் மனதில் வெடித்தது. மகனின் தந்தையின் திடீர் மாற்றத்திற்கான காரணத்தை அறிய பவித்ராவுக்கு கால் செய்ய பிஸி என்றே வந்தது. அப்போதுதான் உரைத்தது யாரோடு பேசுகிறாள் என்று. அவன் செவியில் ப்ளூடூத் கருவி பொருத்திக்கிருக்க புரிந்து போனது. பொறுமையின் சிகரமாக எரிமலை ஏன் அமர்ந்திருக்கிறது என்று. பவித்ரா மீது கொலை காண்டு வந்தது அவளுக்கு. இவள் அப்படி பிள்ளையே உன்னுடையது இல்லை என அவதூறாக பேசும்போது அங்கே என்ன நடந்தது என்றால் அழைப்பில் பவித்ரா. மாமா, பிரதி சொல்ற எதையுமே நம்பாத. உன்னை கோவப்படுத்துறதுக்காக பண்றா. உன்னோட குழந்தை வயசு போட்டோ இரு, வீட்டுல போய் போட்டோ எடுத்து அனுப்புற. ஒரு வித்தியாசம் குழந்தைக்கும் உனக்கும் ஒண்ணுமே இல்ல. 2 பேரும் அடிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கீங்க. அதை காட்டு. என் மாமனை குட்டியா ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன ஏத்த இருந்தா இப்படியெல்லாம் பேசவா? நான் வந்து பேசவா மாமா? வேணாம், நான் பாத்துக்கிறேன். அழைப்பை துண்டித்தான் பிரீத். தாங்காத கோபத்தில் பிரதீக்ஷா மிரட்டல் விடுத்தாள். இப்ப நீங்க வீட்டை விட்டு போறீங்களா, இல்ல குழந்தைய எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு நான் தூக்கிட்டு போயிடவா? நீங்க நினைச்சாலுமே கண்டுபிடிக்காத மாதிரி என்னால கடைசி வரைக்கும் பிள்ளைய கண்ணுல காட்டாம வளர்க்க முடியும். மிரட்டுறதுக்காக நான் சொல்லல. எல்லாமே பண்ணிட்டு இப்ப வந்து நின்ன உடனே நான் உங்களை ஏத்துக்கிட்டு வாழணுமா? நான் பட்ட வலி அவமானத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு உங்களை மன்னிக்கணுமா? என் புள்ள உங்களை மாதிரி ஒருத்தவங்களை அப்பான்னு கூப்பிடக்கூடாது. இந்த வார்த்தையை முடிக்கும் போது உணர்வு மிகுதியால் அழுது விட்டாள். அனைத்து ஆறுதல் சொடித்த மனதை அடக்கினான் பிரீத். அப்பாங்கிறதோட உரிமையை எடுத்துக்க நான் வரல பிரதி. அப்பாவுக்கான கடமையை செய்ய வந்திருக்க. என்ன அப்பானு எல்லாம் உன் புள்ள கூப்பிட வேணாம். என் புள்ள வளர்ந்து உங்களை யாருன்னு கேட்டா என்ன சொல்றது? குழந்தைய பாத்துக்க எப்படியும் ஒரு கேர்டேக்கர் வச்சுதானே ஆகணும். அது நானா இருந்துட்டு போறேனே. அப்பாங்கிற அடையாளம் எனக்கு வேணாம். உங்களை நம்பி எப்படி நான் என் கூட வச்சுக்கிறது? திரும்ப சண்டை போட்டா, சந்தேகப்பட்டா? ஒரு திட்டத்தோடு தான் இந்த கேள்வியை கேட்டாள். ஒரே ஒரு தடவை நம்பு. எந்த வகையிலையும் நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். அப்படி காயப்படுத்தினா வீட்டை விட்டு நானே போயிடுறேன் என இழந்த நம்பிக்கையை காதலியிடம் மீட்க உறுதியளித்தான். வெறும் மாய் வார்த்தையை நான் எப்படி நம்புறது? நம்பாமல் கேட்கவும், நம்ம குழந்தை மேடம் சத்தியமா சொல்றேன். குழந்தையிடம் சென்று அமர்ந்து கொண்டான் பிரீத். அவனுக்கான சோதனையை ஆரம்பித்தாள் அவள். ஹலோ, நான் பிரதீக்ஷா பேசுறேன். சொல்லுங்க பிரதீக்ஷா மேடம். ஆணின் குரல் கேட்டது. ஆபீஸ் பெண்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு நான் சொல்ற அட்ரஸுக்கு வர முடியுமா அருண்? யோசனையோடு தன் சந்தேகத்தை கேட்டான். தனியா அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால ஆபீஸ் ஒர்க் எடுத்துக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே மேடம். இப்ப நான் தானே வர சொல்றேன். காலையில சீக்கிரமா வந்துடுங்க. கர்வமான புன்னகையோடு அழைப்பை துண்டித்தாள் பிரதீக்ஷா ஆதிகேசவன். டெக்னிக்கலா ஹெல்ப் பண்ற இல்ல பவி? லவ் பண்ண எனக்கு தெரியாதா? உன் மாமாவோட லட்சணத்தை, அவனோட வீக்னஸ் எதுன்னு எனக்கு தெரியாதா? நாளைக்கு காலையில உன் மாமனை வெறி பிடிச்சவனா நான் மாத்தி காட்டுறேன். அத்தியாயம் 51. முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள் பிரதீக்ஷா. தலைவலிப்பதை சோர்ந்து போன முகம் கண்ணாடியாக பிரதிபலித்து சுட சுட இஞ்சி டீயின் மனம் நாசியில் நேருட தானாக தலை மெல்ல திரும்ப பிரீத் கையில் தேநீரோடு நிற்பதை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டாள் பிரதி. செல்நொடி தயங்கி பின், டீ குடிச்சா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும். அக்கறையோடு அருகில் உள்ள மேசையின் மீது வைக்க முறைப்போடு, டீ எல்லாம் இப்ப நான் குடிக்கிறதில்ல. அது சில கசப்பானவங்களை ஞாபகப்படுத்துறதுனால விட்டுட்டேன். வலி தாங்காமல் தலையை அழுந்த பிடித்துக் கொண்டு காதலை பேசிவிட காயம் பட்டது போல வலித்தது கசப்பான காதலனுக்கு. அவளை மறுத்து உன் நினைவும் கசப்பானது என சொன்னதும் பிரீத் அமைதியாக டீயை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றுவிட தன்னிடம் எகிரி குதிக்காத அவன் அமைதி அரிதான அதிசயமே. காயப்படுத்தும் நோக்கத்தில் வேண்டாம் என்று மறுத்து கூறினாலே தவிர இந்த தலைவலிக்கு ஒரு டீ குடித்தால் தேவலாம் போலத்தான் இருந்தது. 10 நிமிடங்கள் கடக்க ஒரு ட்ரேயில் ஜூஸ், காஃபி, பாதாம் பால், ஆப்பிள், கிரேப்ஸ், பூஸ்ட், ஹார்லிக்ஸ் என மொத்தமாக இருக்கும் எல்லா வகையிலான பானத்தையும் கலக்கி எடுத்து வந்து விட்டான் பிடிவாத மிகுந்தவன். ஐயோ, என்ன பண்றாரு இவரு அப்படின்னு அவள் புரியாமல் பார்க்க, கண்ணாடி கிளாஸ்கள் நிரம்பிய வகை வகையான பானங்கள் அடங்கிய தட்டை எடுத்து வெறித்து வைத்து பார்த்து கொண்டே இமைகள் உயர்த்தி அவனை நோக்கி பார்வையை திருப்ப சிரித்த முகத்தோடு செய்தியை விளக்கினான். பிரதீக்ஷா, இதுல எது உங்களுக்கு கசக்காதோ அதை குடிச்சிடுங்க. குரலில் கொஞ்சம் நக்கல் தூக்கலாக. அதை உணர்ந்த பிரதியோ அக்னியை அள்ளி பார்வையால் அவன் மீது கொட்ட மெல்லிய சிரிப்போடு கண்களை மூடி இமையில் அணைத்துக் கொண்டான் காந்தலான அவள் விழி சிந்தும் கேள்விகளை. திமிரு என முடக்கி கொண்டு வந்த எதையும் அருந்தாமல் ஹாலில் தூக்கிய பிள்ளையை தூக்கிக் கொண்டு அறைக்குள்ளேயே சென்று விட்டாள் பிரதி.
குழந்தையும் பிரதீக்ஷாவும் தூங்கும் வரை காத்திருந்து விட்டு மெல்ல கதவை திறந்து எட்டி பார்த்தான் பிரீத். தலைவன் வந்ததால் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் உள்ளே பரவிய நிம்மதியில் இன்று நேரத்திலேயே உறக்கத்தை தலையணை பரிசலிக்க புன்னகை முகமாக நிம்மதியாக உறங்கினாள் பிரதீக்ஷா. இதற்கு முன் பவித்ரா மெத்தையின் ஒரு பக்கம், பிரதி ஒரு பக்கமாக படுத்து உறங்கிய பழக்கத்தில் குழந்தையை ஒரு பக்கம் படுக்க வைத்து இவளும் உறங்கிட மெல்ல பூனை போல அரை கதவை திறந்து வைத்து விட்டு சத்தமே வராமல் மெல்ல அடிமேல் அடி எடுத்து வைத்து உள்ளே வந்தவன் பிள்ளை இருக்கும் பக்கம் சுற்றிலும் நகராதவாறு தலையணையை எடுத்து வந்து அரணாக அடுக்கி பிள்ளை சுமந்ததால் பெயரிலகையும் சுமக்கும் அவளின் முகத்தை ஆழமாக ரசித்து உஷ்ணமாக மூச்சை இழுத்துவிட்டு ஏக்கமாக ஒரு பார்வை பார்த்து, இனிமே இங்க இருந்தா தாங்காத சாமி, எக்கத்தப்பாக ஆசையில ஏதாவது நடந்து விடுமோ என பயந்து வெளியே வந்து சோஃபாவில் அவள் முகம் தெரியும் பக்கம் மாறி போய் படுத்தான் பிரீத். உறங்கும் ஒருத்தியை பார்க்க பார்க்க தூக்கம் வராமல் அவள் மீது காதல் வந்தது. அவன் ஆசை அனுதினமும் காணும் அவள் முகமே. இரவு பகலாக ரசித்து கிடக்க வேண்டிய விழிகள் இதனால் வரை காணாது பட்டினி கிடக்க இத்தனை நாள் தாகம் அடங்கி போனது அருகில் ஒளிரும் தேவதையின் முகம் கண்டு. பிரதியை பிரிந்த போது கழுத்து வரை குடித்தால் கூட அவளின் நினைவுகளால் உறக்கம் வராமல் தவித்த இரவு ஏராளம். இவள் அருகாமைதான் நிம்மதி, இவள் காதல்தான் என்றும் தான் தேடும் தீராத போதை என நினைத்து இமை நிறைவாய் மூட முறங்கியது காதல் மேவிய விழிகள். உயிரானவன் மீண்டும் தன்னை காதலோடு தேடி வந்தும் சூடுபட்ட பூனையாக ஏன் இத்தனை பயம் இந்த உறவு மீது என்று அவளுக்கு புரியவில்லை. சேர முடியாமல் தவிப்பதும் சேர்ந்து பிறகு உடைவதும் தானே தன் விதி. சேரவும் வேண்டாம் பிரியவும் வேண்டாம் என தெளிவாக தப்பாக முடிவெடுத்தாள் பிரதி. அவன் மீதான நம்பிக்கை இழந்ததின் வெளிப்பாடு அது. புரிதலில்லா காதல் கசந்து விட்டது. மீண்டும் அவனை பிழையாக காதல் செய்ய துணியவில்லை பேதைக்கு. இன்று அவனுக்கான சோதனையோடு பொழுது விடிந்தது. தொடர் காலிங் பெல் சத்தத்தோடு கதவை திறந்தவன் முன்னால் பொறுமையின் சோதனையாக வந்து நின்றான் அருண்குமார். அப்போதை 4:30 கொடுக்க பரபரத்த கைகளை அடக்கினான். தன் கோபம் கூட இப்போது சந்தேகமாக பார்க்கப்படும் என்று தெளிவு வந்திருந்தது. பிரிவால் கிடைத்த அனுபவம் இது. அருண் வாசனை திரவியத்தில் குளித்து வந்திருப்பான் போல. ஜீன்ஸ், ஃபார்மல் ஷர்ட், கூலர்ஸ் அணிந்து கொண்டு அழகாய் நிற்க முகம் கூட கழுவாமல் நிற்கும் இவனுக்கு பொறாமையில் சருகாய் அவன் இதயம் பற்றி எறிய, ஒரு ஆணின் அலங்காரம் எதற்கு என்று ஒரு ஆணாய் அவனுக்கு தெரியும் அல்லவா? கோபத்தை தணிக்க முடியாமல் அவஸ்தை அனுபவித்தான் பிரீத் குமார். மஞ்சள் வண்ண குருதி அணிந்து அறையை விட்டு வெளியே வந்தவளை பார்த்து பிரீத் மனநிலை மாற பின்னால் நின்றவனும் அருண் அதே ரசனையோடு அவளை என பார்க்க கட்டுக்கடங்காத கோபத்தை இழுத்து பிடிக்க முடியாமல் கிச்சனுக்குள் நுழைந்து கொண்டு போன் செய்து கோபத்தை பவித்ராவிடம் காட்டினான். நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வர சொல்றேன் என அங்கிருந்து நகர்ந்து கிச்சனுக்குள் நுழையாமல் நிலையில் ஒரு பக்கமாய் சாய்ந்து கை கட்டி கொண்டு பவித்ராவின் மாமாவின் தீத்தரிக்கும் காரச்சாரமான உரையாடலை ரசித்தவள் அதிகாரமாக, டீ போட்டு எடுத்துட்டு வாங்க என திரும்பும் முன், என் குழந்தைக்கு கேரட் டேக்கரா தான் வந்திருக்கேன், சொல்லு பவித்ரா, யாருக்கும் நான் வேலைக்காரன் கிடையாது. முகத்தை திருப்பிக் கொள்ள அவன் செவி அருகே குடைந்து அழைப்பில் இருக்கும் பவித்ராவிற்கு தெளிவாக கேட்கும்படி, பவித்ரா மேடம், நான் சொல்றது எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் கூட இருந்தா இந்த வீட்டுல இருக்கிறதுனா இருக்கலாம், இல்லனா உங்க மாமா இப்பவே கிளம்பி போகலாம். யாரும் யாரையும் பிடிச்சு வைக்கல. இப்ப எதுக்காக அந்த நாய் எங்க வர வச்சிருக்காங்கன்னு கேளு பவித்ரா. மரியாதையா பேச சொல்லு பவி. ஒரு நாள் வாழ்ந்தவருக்கு இவ்வளவு உரிமை என்கிட்ட இருக்கும் போது 1 மாசம் வாழ்ந்தவருக்கு இங்க நிக்கிறதுக்கு அதிக உரிமையே இருக்கு. எனக்கும் சேர்த்து டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்லு. சுகரு தூக்கலா இருக்கணும். 1 மாசம் வாழ்ந்தானா? அதிர்ச்சியில் சிறுமூளை பெருமூளை எல்லாம் சிவந்து வெடித்தது. என் கையால டீ குடிச்சா கசக்கும்னு நீத்து வேணாம்னு சொன்னாங்க பவி. சின்ன சிரிப்பை உதிர்த்து விட்டு, பிடிச்சவங்க பக்கத்துல இருக்கும்போது கசக்கிறதும் இனிக்கும் பவி என குழந்தையை கவனிக்க சென்றுவிட அவள் மீது உள்ள கோபத்தில் திட்டி தீர்த்து விட்டான் பவித்ராவை. மாமா இருடா, நான் அவகிட்ட பேசிட்டு வர. அழைப்பை துண்டித்து விட்டு பிரதீக்ஷாவிற்கு அழைக்க எதிர்பார்த்து காத்திருந்தவள் உடனே ஏற்றாள். பவித்ரா ஆரம்பிக்க முன்னரே பிரதி ஆரம்பித்து விட்டாள். எத்தனை நாளைக்கு உன்னால இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி ரோபோ மாதிரி உங்க மாமாவை நடத்த முடியும்? நம்பிக்கை மனசுல இருந்து வரணும் பவித்ரா, அது மத்தவங்க சொல்லி வராது. வாழ்க்கை முழுக்க காதல மெஷினை மாட்டிக்கிட்டு எப்படி என்கிட்ட பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு உன்னால கத்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? இங்க நடக்கிறத பார்த்தா ஒருவேளை எங்க பிரைவேட் லைஃப்ல கூட ஒரு மாமாவுக்கு நீயே சொல்லிக் கொடுத்துதான் எல்லாமே நடக்கும் போல. நிதானிக்காது வார்த்தைகளால் கடித்து குதிர எவ்வளவுதான் திட்டு வாங்குவாள். பாவம், பொறுமையெல்லாம் காற்றில் பறக்க பொங்கி விட்டாள் பவி. குழந்தையை பெற்றுக்கிட்டவங்களுக்கு அதுல நான் ஏண்டி சொல்லித்தரணும்? அந்த அளவா 2 பேரும் விவரம் இல்லாதவங்க? பிரதியை சொருக்கெண்ண வைத்தைத்தது இந்த வார்த்தை. எங்க வரணும் எங்க வரக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இருந்த 3 மாசத்துல யாருமே உன்கிட்ட வந்தது கிடையாது. குழந்தைய பார்க்க கூட ஒரு சொந்தக்காரங்க கூட வந்தது கிடையாது.
என் மாமா வந்து ஒரு நாள்ல இன்னைக்கு ஒருத்தன் வரானா அது உன் வேலையா தானே இருக்கும். எனக்கு அது ஒன்றும் புரியாம இல்ல. பெட்ரோல் பக்கத்துல நெருப்பு பத்த வச்சு எரியக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு இது. நாகரிகமா நடந்துக்க எனக்கு நல்லா தெரியும் பிரதி. நான் சொல்லி கொடுத்துதான் அச்சல வார்த்தை மாதிரி புள்ள பெத்து வச்சிருக்க இல்ல. திடீர்னு எவனும் பொறுமைசாலி ஆயிட மாட்டாண்டி. நீ மாமா கிட்ட சண்டை போடும்போது நீயா ஏதாவது சொல்லும் போது நான் வரமாட்டேன். ஆனா அடுத்தவங்களை அழைச்சிட்டு வந்து வெறுப்பேத்தனா கண்டிப்பா நான் அதுல இன்டர்ஃபியர் ஆகத்தான் செய்வேன். ஏது ஒரு ஒரு மாசம் அவன் கூட வாழ்ந்ததா அப்படின்னு சொன்னியே, குழந்தை என் மாமாவோடது இல்லையா? வார்த்தைகளால் நெருப்பை அள்ளிக்கொட்ட அந்த வார்த்தை பொறுக்காது பவித்ரா என தாயாய் ஆத்திரமடைந்து கத்தினாள் பிரதீக்ஷா. இதே அர்த்தம் வர மாதிரி தானே நீயும் சொன்ன. நாம என்ன சொல்றோம்னு நமக்கு முதல்ல புரியணும். ஒரு ஆம்பளை கிட்ட என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு அடிப்படை அறிவு இருக்கணும். என் மாமாவை காயப்படுத்துறதா நினைச்சு உன்னை நீயே கேவலப்படுத்திக்கிற பிரதி. ஒரு மாசம் வாழ்ந்தவருக்கு உரிமை அதிகம் அப்படின்னு சொல்றியே. சந்தேகம் பிரீத் மனசுல வந்து உட்கார்ந்தா என்ன ஆகுறது? நான் நேர்ல இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அரை வாங்கி இருப்ப நீ. உரிமையோடு எச்சரித்தாள் பவித்ரா. நானா சொல்லலடி, உன் மாமாதான் அன்னைக்கு அப்படி சொன்னாரு. நான் ஒரு மாசம் அவன் கூட இருந்தேன், நாளைக்கு யார் கூட இருப்பேன், இப்படியெல்லாம் தப்பு தப்பா அன்னைக்கு அவர் தான் பேசினாரு என தன்பக்க நியாயம் பேச, அவனா சொல்றது வேற நீயா ஒத்துக்கிறது வேற. ரெண்டுக்கும் 1000 மடங்கு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி அவனுக்கு இது எதுவுமே ஞாபகத்துல கூட இல்ல. குடிச்சிட்டு வளர்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிட்டு பேசினா நான் என்ன சொல்ல முடியும்? நிஜமா நிஜமா நிஜமாவா சொல்ற? எதுவுமே அவருக்கு ஞாபகமே இல்லையாடி? நம்ப முடியாமல் பாவமாய் கேட்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு முழுசா உனக்கு தெரியல. அந்த தாத்தா சொன்னதை நம்பி உன்கிட்ட ஒன்னும் பிரீத் சண்டையெல்லாம் போடல. இப்ப உள்ள உட்கார வச்சிருக்கியே ஒரு உத்தமனை, அவனைத்தான் சொல்லியிருக்கான். தப்பு தப்பமும் பேசியிருக்கான். நீயும் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, ஒரு மாசமா ஒன்னா வாழ்றீங்க, இன்னும் என்னென்னவோ சொல்லியிருக்கான். அது வேணா விடு. இணைத்து சொல்றதற்கே ஒவ்வாமை வர. சி, என்ன சொல்ற? அவன் ஏண்டி அப்படி சொல்லணும்? பிரதி சந்தேகம் கேட்க, அவன் கிட்டதான் கேட்கணும். பிரதி, அவர் மனசுல உன் மேல என்ன ஆசையோ கெத்துக்காக அப்படி சொல்லி இருக்கலாம். மேலோட்டமாக ஒரு விளக்கம் கொடுத்தாள். ஒரு பொண்ண தப்பா பேசுறதுல அப்படி என்னடி கெத்து இருக்கு? நல்ல நாளைய அந்த ஆளுக்கு சந்தேகப்படவா சொல்லி தரணும். நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? ஏன் பவி எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? ஆமா, உன் மாமா என்கிட்ட மட்டும் பாய்வாரு. அவன் அப்படி சொன்னதுக்கு இவரு அருணை கேட்கலையா? என்னை விட அவன் சொன்ன பொய் மேல நம்பிக்கை வந்துருச்சோ? நம்பாதவன் மீது உள்ள கோபத்தை ஆதங்கமாக இவளிடம் கொட்டியும் கண்கள் கலங்கி வழிந்தது. அதுக்குள்ள அவன் போயிட்டாண்டி, இப்பதான் வந்து சிக்கிட்டான்ல. ஆ என்று யாரோ அலறும் சத்தம் கேட்க பதற்றத்தோடு, அந்த அருண் கத்துற மாதிரி சத்தம் கேக்குது பவி. எங்க மாமா பேச ஆரம்பிச்சுட்டாருடி. அருணோட ஆத்மா சாந்தி அடைய ப்ரே பண்ணிக்கோ. பவியின் சிரிப்புள்ளி செவியல் கேட்க, செத்துக்கத்து தொலைஞ்சிடக்கூடாது மனதில் வேண்டிக் கொண்டு, என்ன பண்ணி தொலைச்சிருக்காருன்னே தெரியல, வெய்யி நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். மொத்த கோபத்தையும் கொதிக்க கொதிக்க கொட்டி விட்டான் அவன் நடுப்பக்கத்தில். சுட சுட டீயை அவன் ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு மாற்றி பரிமாறியதால் அலறி அடித்து எழுந்தான் அருண்குமார். வழி தாங்க முடியாமல் எழுந்து கை காலை உதறி துடித்துக் கொண்டு அருண் நிற்க, நல்ல பிள்ளையாக கை கட்டி இவன் நிற்பது போன்ற நடிப்பை பார்த்து சிரிக்க தோன்றியது காதல் கொண்டவளுக்கு. கனிவான குரலில் அப்பாவியாக முகம் வைத்து, தெரியாம வெந்து சி விழுந்துருச்சு, சாரி. தட்டை அணைத்து பிடித்தவாறு திமிரான தோரணையில் பிரீத் நிற்க, அவனோ இருக்கும் எரிச்சலுக்கு விட்டான் ஒரு அறை பிரீத் குமாரின் கண்ணம் வீங்கும் அளவுக்கு. கவனம் எங்கடா இருக்கு ஈடியட்! அடித்துவிட்டு கடுமையாக திட்டி பேச ரூமில் இருந்து பிரதியின் குரல், அருண் உள்ள வாங்க என்றதும் மேனேஜருக்கு எரிச்சல் நீங்கி மகிழ்ச்சி வர, ஒற்றை விரலை நீட்டி சைகையால் கொன்னுருவ உன்ன எனும் வாயசைப்போடு உள்ளே சென்றான் அருண். பிரீத் உடைந்து விட்டான். அவன் அடித்ததை விட பிரதி அதை கண்டும் திட்டாமல் அவனை எதிர்க்காமல் போனது வலித்தது. சில நொடி பிடித்தது தேற்றிக்கொள்ள வெறுமை பரவிய மனதில் வேதனை உச்சம் தொட சண்டையை தவிர்க்க வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டான். அறைக்கு உள்ளே வந்தவனை வரவேற்றது அவள் கோபம். ஏறிய வெளிகள்தான் அவனை எரிக்கும் பார்வையே சொல்லியது ஏதோ தவறு என்று. குழந்தை உறங்குவதை கண்களால் பார்த்து உறுதி செய்தவள் இவன் பிரீத்தை அறிந்தது கண்முன் வந்து போக விட்டால் ஒரு அறை அவன் கன்னத்தை பிடித்துக் கொண்டு அதிர்ந்து விழித்தான் அருண். என்ன தைரியம் இருந்தா அவர் மேல கைய வைப்ப? மேடம், அலட்சியமா டீயை கொண்டு வந்து கொட்டினது உங்க வேலைக்காரான், அதான் அடிச்சேன். தையை கொண்டே பேச நிதானிக்க முடியாமல், நீதாண்ட வேலைக்காரன், அவர் என் புருஷன் என ஆக்ரோஷமாய் கத்திவிட்டு மீண்டும் ஒரு அறை விடத்தான் கோபம் எழுந்தது. ஆனால் அடிப்பதற்காக தொட்ட கைகளில் கூட அருவருப்பை உணர்ந்தாள் பிரதீக்ஷா. என் கம்பெனில இனிமே உனக்கு வேலை கிடையாது. இதை விட கேவலமா நிறைய பண்ணிருக்க. அதை பேசி என்னை அசிங்கப்படுத்திக்க எனக்கு விருப்பம் இல்ல. கெட் அவுட்! பார்வையால் எரிக்க அருண் உடனே அறையை விட்டு வெளியேறிவிட்டான்.
வேலைக்காக கெஞ்சி கேட்கும் நிலையில் அவன் இப்போது இல்லை. பிரதீக்ஷா கணவன் என்று சொன்னதுமே நடுங்கி போய்விட்டான். அடியாட்கள், போலீஸ், பொய் கேஸ் என்று இழுத்து விடாமல் இப்படியே விட்டது போதும் என்று ஓடியே விட்டான். கண்ணாடி சாளரத்தின் திரைசிலைகள் மட்டும் விளக்கி பார்வையில் அவனை கீழே தேட பார்க்கில் இருக்கும் மரத்தோடு குத்த சண்டை போட்டுக் கொண்டிருந்தான் பிரீத். 3வது மாடியில் இருந்து பார்ப்பவளுக்கு கூட அவன் முகத்தில் காட்டம் கனலாய் அப்பட்டமாய் தெரிந்தது. சீரும் காளையாய் இப்போதும் மரத்தை நெற்றியால் முட்டி சாய்க்க முயல மாறாத பிரீத்தின் அடமான கோபம். அதையும் சேர்த்துதானே காதலித்தாள். அவளைதான் இப்போது திட்டி காதலன் பிணாத்துவது புரிய புன்னகை மலர்ந்தது இதழில். காதல் ரசனையை பெருக்கும் இமை மூடாமல் கண் வைக்கிறாள் அவனின் செய்கையை குறுநகையுடன். வெயில் உச்சி வரும் வரை வீட்டு பக்கமே காதலன் வரவில்லை. வெயிலின் விளைவால் பார்க்க சிமெண்ட் பெஞ்ச் அக்னியாய் பற்றி எரிய வேறு வழியின்றி வீட்டிற்கு வந்தான் பிரீத். கழுத்து சுளுக்கு பிடித்தது போல தரையோடு உறவாடியது ஆனவன் வேதனை சுமக்கும் விழிகள். யாரோ ஒருவன் அடிக்கும் போது கூட தனக்காக பரிந்து பேசாத கணவன் அல்லது காதலன் என்று உறவாக சொல்லாத, ஏன் அறைந்ததை ஒரு பொருட்டாக மதிக்காத அளவு உயிரை வைத்த காதலிக்கு அந்நியமாகி போன தன்னை நினைத்து வலித்தது. ஒரே ஒரு முறை அவன் எதிர்பார்த்து அவள் உணராது ஏமாற்றியது மனதின் அடி ஆழம் வரை மிகையோடு வதைக்க. பாவம், எத்தனை முறை அவளை காயப்படுத்தி இருக்கிறான். வார்த்தைகளால் வதைத்திருக்கிறான். சந்தேகத்தால் வேண்டாம் என்று உதறி சென்றிருக்கிறான். பொறுமையே இல்லாதவனுக்கு ஒருமுறை பிறரிடம் விட்டு கொடுத்ததை தாங்க முடியவில்லை அவனுக்கு. பிறருக்கு சூடு போடும்போது நமக்கு வலிக்காது. கர்மா நமக்கான சூட்டை திருப்பி போடும்போது காயப்பட்டவளின் வலியும் வேதனையும் புரியும். அவனால் அவள் பட்ட வேதனைகள் அலை அலையாய் மனதில் மோத கண்ணீர் மட்டுமே இதுவரை தன்னை காதல் செய்த பாவத்திற்கு பிரதிக்கு பரிசாய் தந்ததை யோசித்து நெஞ்சை அடைத்தது. பலகீனமாக உணர்ந்தவன் சோஃபாவில் சாய்ந்து கண்ணை மூட அயர்வில் உறங்கியும் போனான். காதலன் உறங்குவதை உறுதி செய்துவிட்டு அவன் அருகில் சென்றவள் மெல்ல தன் விரலால் கன்னத்தில் வீங்கிய சிவந்த தடிப்புகளை வருடின. கண்ணும் விழித்ததால் சட்டென விழித்தவன் பதறி அடித்து விலகப் போக சமாளிக்க முடியாமல் உளறினாள். இல்ல, ஒரு தடுமாறி பின், என் வீட்டுல வாட்ச்மேனா இருக்காரே தாத்தா என இழுக்க, செத்துட்டாரா உணர்வின்றி சகஜமாக கேட்க பதறி, ஐயோ இல்ல, ஏடிஎம்ல அவருக்கு பணம் எடுக்க தெரியாது, நீங்க போய் கையில சம்பளம் கொடுத்துட்டு வர முடியுமா? வாய்க்கு வந்ததை உருட்ட, 16 வயசு பாலகன் செத்துட்டான்னு கேட்டுட்டன்ல, கிளத்துக்காக ஐயோன்னு பதறல் வேற. அந்த ஆளுக்கு அடுத்தவங்க வாழ்க்கை எப்படி கெடுக்கிறது மட்டும்தானே தெரியும். சரி, நான் ஏன் போகணும்? என் அடிச்சாரு உங்க மேனேஜர் சாரு, அவர் போக சொல்ல வேண்டியது தானே, வேடிக்கை தானே பார்த்த. அடித்ததை சொல்கிறான். என்னால போக முடியாது. அதுவும் அந்த ஆளுக்கு சம்பளம் போய் கையில திரிக்க டெலிவரி பாயானா இப்பதான் வந்தான்ல, அவனையே போக சொல்ல வேண்டியது தானே. இறுகிய முகத்துடன் விரைப்பாய் நிற்க, நீங்க தான் போகணும், இல்ல குழந்தையை தூக்கிட்டு நான் போகணும். குழந்தை சென்டிமெண்ட் வைத்து தாக்க, அப்போ அவன் என்ன ஆனா என ஆர்வமாய் கேட்டான் பிரீத். வேலையை விட்டு நிறுத்திட்டேன். தன் பதிலுக்காக காத்திருந்தவன் முகம் பார்த்தாள் பிரதி. என்னைக்கும் நான் உங்களை விட்டு கொடுக்க முடியாது என நினைத்து நிமிர இருள் அடைந்த முகத்தில் மின்னல் வெளிச்சம். அவள் பதிலில் வெளிப்படையாக அழகாக சிரித்தான் பிரீத். முகத்துல எந்த உணர்வும் கசிய விடாது, பார்வையில் மட்டும் அதனை ரசித்தாள் பிரீத். நானே போகிறேன். சம்பளம் எவ்வளோ? பிஎஃப் போக 20,000. ஏன் கேட்குறீங்க? பையில் இருந்து பணத்தை எண்ணி கையில் திணிக்க பணத்தோடு கையை அழுத்து பிடித்து, அப்ப எனக்கு எவ்வளோ சம்பளம் தருவீங்க? உதட்டில் பார்வையை பதிக்க கையை அவனிடமே விட்டு வைத்தவள், நீங்க பண்றதுக்கெல்லாம் சம்பளம் தர முடியாது. சம்பளம் வேணும்னா வேற வீடு பார்த்துக்கோங்க. வார்த்தையை தொடராமல் கத்தரித்து விட்ட. போய் அந்த கிழவனை 4 சாத்து சாத்தி 2 அடி குழி தோண்டி புதைச்சிட்டு ரோஜா செடி நட்டு வச்சுட்டு வந்துடுறேன். பழிக்கு பழி. வில்லன் போல சிரித்து வைக்க பயத்துடன், ஐயோ அது மாதிரி எதுவும் பண்ண முடியாது. வெளியேறிவனை பார்வையால் கெஞ்சினாள் பிரதி. மொத்தமும் தலைகீழாய் அங்கே நடந்தது. தம்பி குடிக்காதப்பா, போதை ஏறினா நீ மனுஷனாவே இருக்க மாட்ட. தன் உயிரை தற்காத்து கொள்ள தாத்தா கெஞ்ச அவர் வார்த்தையை தூசி போல தட்டிவிட்டு, மிருகமா மாறிதான் உன்னை வேட்டையாட போறேன். ஒரு பாட்டிலையும் மொத்தமாக வாயில் சரித்து கொண்டு சொட்டு விடாமல் குடித்து வெளியேறி சிவந்த வெளிகள் அவன் பக்கம் திரும்ப வெற்று பார்வைக்கே அந்த தாத்தாவின் அங்கமெல்லாம் உயிர் பயத்தில் கிடுகிடுத்தது. இரவாகியும் திரும்பாத அவன் எண்ணிற்கு அழைத்து அழைத்து ஒருத்திக்கு கை ஓய்ந்து போக ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகும் உணர்வு பிரதீக்ஷாவிற்கு. அடுத்து என்ன செய்வது என்றே புரியவில்லை. அந்த தாத்தாவிடம் சரக்குக்காக தள்ளுமுள்ள நடந்து கொண்டிருக்க, இதுக்கு முன்னாடி இப்படி குடிச்சிட்டு இவன் பண்ணதெல்லாம் கண் முன்னாடி வந்துட்டு போகுது. ஐயோ எனக்கும் பயமா இருக்கே. இவன் திருதவே மாட்டானா? எந்த ஜென்மம் செஞ்ச பாவமோ இப்படி பிடிச்சு ஆட்டுது அவள. பச்சை உடம்புக்காரி என்ன ஆக போறாளோ பாவம். அத்தியாயம் 52. வாசலில் நின்று பைக் ஹாரனை அலறவிட்டான் பிரீத்குமார்.
பழிவாங்கல் இங்கேயே தொடங்கிவிட்டது. ஹாரன் ஓசையில் எரிச்சல் மூல கடுப்போடு கேட்டை திறந்து ஆமை போல மண்டையை மட்டும் நீட்டி யார் என பார்த்தவர் ஆடித்தான் போனார். எதிரே 6 அடியில் நின்று கொண்டிருந்தான் பிரீத்குமார். உடனே பயத்தில் தலையை உள்ளே இழுத்து கொண்டார் தாத்தா. யோ சகுனி, கேட்டு தர என கத்தி அழைக்க நடுக்கத்தோடு இரும்பு கேட்டை திறந்து, அந்த பொண்ணு இந்த ஊரை விட்டே போயிடுச்சுப்பா, இங்க யாரும் இல்ல. கதவை சாத்த போக, சம்பளம் கையில தான் வாங்குவியோ, பேங்க்ல போய் எடுத்துக்க மாட்டியா? பெரிய துரை, நான் வரணும் அதுக்கு என்றான் முறைபோடு. சம்பளம் பத்தி உனக்கு என்ன கேள்வி? நான் எப்படியோ வாங்கிக்கிறேன் நொடித்து பேச. பாவமே, பிரதி சொன்னான்னு பணம் கொடுக்க வந்தா அதே குணம் மறாம இருக்கியே, திருந்தவே மாட்டியா? உருன்னு ஏன்யா என்னையே முறைக்கிற? அதட்டி கேட்க வெறுப்போடு கடுப்பாக, புத்தி கெட்டு போய் இவனையே கட்டிக்குச்சா அந்த பொண்ணு? வாய் தவறி சத்தமாக பெருசு உளர சிரிப்பு வர நக்கலாக கேட்டான். யோ தாத்தா, மைண்டு வயசுன்னு நீ சத்தமா பேசுற. இப்படி மூஞ்சிய 3 முழத்துக்கு எழுத்துக்கிட்டு காண்டுல கண்ணுல படுற நல்ல காதல் எல்லாத்தையும் பிரிச்சு விடுற. ஆனா நீ பதனியோ, வேலைய நல்ல பவ்யமா முகத்தை வச்சுக்கிட்டு பதமா பாக்குற என்றான் பல்லை கடித்து கொண்டு. சம்பளத்தை தான் கொடுத்துட்டீங்கல்ல, வெளியே போங்க அதிகாரமாக விரட்ட கடுப்பில் பிரீத் கேட்டை தள்ளிக்கொண்டு வீட்டிற்குள் முன்னேறி செல்ல, நில்லுப்பா, நீ பாட்டுக்கு உள்ள போற, வெளியே போ. அது பொண்ண கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லவே இல்லையேப்பா. குழந்தையே இருக்கு, வாயா. உள்ள போகாத தம்பி கை நீட்டி தடுக்க, நான் அப்படிதான் போவேன், என்ன பண்ணுவ? ஆமா, நீ ஏன் பதற? வீட்டை ஏதும் உள்வாடகைக்கு விட்டுருக்கியா? வீட்டை திறந்தவன் உள்ளே நடக்க மூச்சு வாங்க பின்னால் அவரும் ஓடி வந்தார். டைனிங் டேபிள் பார்த்ததும் பிரீத் நடை தடைப்பட்டது. சிந்தனையில் நிழலாக அன்று நடந்த காட்சி வந்து போனது. துண்டு துண்டாக நினைவலைகள் எண்ணத்தில் தேங்கி நிற்க அவன் கையில் கத்தி எடுத்தது. பீங்கான் பாத்திரங்கள் கீழே சரிந்து விழுந்தது. கைகளில் ரத்தம் வடிய கண்ணீரோடு பிரதி அவனை பார்த்தது என மாறி மாறி காட்சிகள் மின்னலாய் புத்தியில் வெட்டி செல்ல தலையை பிடித்துக்கொண்டு அப்படியே நின்றான் பிரீத். என்னாச்சு தம்பி? பெரியவரோ பதறி தோளை உலுக்கிட, அன்னைக்கு நான் என்ன பண்ண, ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க கெஞ்சதலோடு கேட்க, பண்ணவே கூடாதது எல்லாத்தையும் பண்ண என ஒவ்வொன்றாக அவன் குணத்தின் கோபத்தின் அவலட்சணங்களை உதறி போட ஆரம்பித்தார் தாத்தா. குடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணை அப்படி போட்டு அடிச்ச உடனே நான் 4 பாடிகார்ட்ஸை கூப்பிட போக பார்வையால அந்த பொண்ணு தடுத்து நிறுத்திடுச்சு. அந்த பாப்பாவுக்கு தெரியும், வாட்ட சாட்டமான 4 பேர் அடிச்சா நீ தாங்க மாட்ட, அதான் என்னை தடுத்துருச்சு. அந்த பொண்ணை நீ கத்தியால குத்த வரும்போதும் அசையாம அப்படியே கொல்லட்டம்னு நினைச்சு ஏதோ சொன்னுச்சே, தினமும் சந்தேகத்துல சாவறதுக்கு ஒரேடியா கொல்ல சொன்னுச்சு. அது தங்கம்யா, உன்கிட்ட மனசை கொடுத்துக்கிட்டு எவ்வளோ சொல் பழி வாங்குச்சு தெரியுமா? அப்பப்பா, அது ஒரு நரகம். இந்த ஊர் பொம்பளைங்க வாய்க்கு வந்ததை ஏசி இங்க வேலை பார்த்த அம்மா கூட பல பேர் கூட தொடர்பு. யாரு ஆதி ஐயா பொண்ணுக்கே தெரியல, அதை எவனும் ஏத்துக்கல. முகத்துக்கு நேரா பேசி அது என் வாயால சொல்ல முடியல. அப்படி கேவலமா சொன்னது தாளாமதான் ஊரை விட்டு எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சு வாழுது. ஆனா அது எந்த தப்பும் பண்ணல. நான் யாரோ நான் சொல்லுற பொய்ய ஏத்துக்கிற நீங்க அவங்களையே நீங்க நம்பல? சில நொடி மௌனமாக நகர, தினமும் ஊர் உலகம் உன்னை எம்புட்டு அவமானப்பட்டுச்சுன்னு தெரியுமா? பாவம் யா அந்த பாப்பா, எப்பப்பா எம்புட்டு பாசம் உன் மேல. வியப்பில் வானவில்லாய் அவர் கண்கள் விரிந்தது. முகத்தில் ஏக்க சரிப்போடு, அந்த பாப்பாவை குத்தாம உன்னை குத்திக்க கத்திய நீ திருப்பினதும் கைய குறுக்க விட்டு கத்தி கூற பிடிச்சு கையில தாங்கி உள்ள உன் வயிற்றுல பாயாம காயத்தை தன் கையில வாங்கி நின்னப்ப கூட நீ திட்டுன என்று இழிவான ஒரு பார்வையோடு கதையை தொடர்ந்தார். நீயுமே அந்த அம்மாவை நடத்தக்கிட்டவ, நீ எனக்கு வேணாம்னு உதறிட்டு போன. கூடத்தை கை காட்டி இங்க நின்றுதான் விட்டுட்டு போகாதீங்க, நான் தப்பு பண்ணலன்னு கெஞ்சு அழுதுச்சு. தப்பு பண்ணி பிடிப்பட்ட எல்லாரும் நல்லவனு தான் போய் சொல்லுவாங்க. என்னை தேடி வராத, வந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்ட. சொன்னதற்கே கண்கள் கலங்க, கத்தி கையில பதிஞ்சு ஒரே ரத்தம், தரையெல்லாம் பரவி பரிதாபமா நைட்டு வர நீ வருவேன்னு அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை அந்த பொண்ணு. காலையில நாங்க வந்து பார்த்தப்ப உசுருக்கு போராடி கிடந்துச்சு. 1 மாசம் நினைவே இல்லை, பார்க்க கேட்க ஆள் இல்லாம அனாதையே கிடந்துச்சு. அப்புறம்தான் அந்த பொண்ணு மாசமா இருக்கிறதே தெரிஞ்சிச்சு. சொந்தமெல்லாமெல்லாம் வந்து அவளை அப்படி திட்டுனாங்க. கருவை களைச்சிட்டு அவங்க பிள்ளைய கட்டிக்க சொன்னாங்க. முடியாதுன்னு மறுத்ததோ முகத்துக்கு நேரா அப்படி கேவலமா திட்டினாங்க. யார் அவளை தப்பா பேசினாங்க? கோபம் பொங்கி வழிந்தது கண்ணில். அனுபவமான சொல்லால் போட்டார் சூடு. யாரால அந்த பொண்ணை தப்பா பேசினாங்கன்னு யோசி. அந்த பொண்ணு அடைஞ்ச வேதனைக்கு எல்லாமே காரணமே நீதான். நம்பிக்கை வைக்க பழகு. கடுமையான குரல் வந்தது மிகை அதட்டலோடு. சொல் சுட்டதும் சீறினான் அவரிடம்.
ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்க போது இன்னும் எரிய குத்தி விடுறல, சாத்தான் வேதம் ஓதுதா என்றான் வெளி சிவக்க எரிக்கும் முறைப்புகள் கடுப்புகளோடு. என்ன சாத்தான்னு சொல்றியே, நீ மட்டும் என்ன ரொம்ப நல்லவனா என கேட்டது பெருசு ஜட்ஜாக. கையை அடிக்க மடக்கியவன், வெறியில இருக்கேன், வாய மூடியா எச்சரித்து விட்டு விட்டென்று வீட்டை விட்டு வெளியேறினான் பிரீத். அவனால் பாதங்களை அடைந்த வீட்டுக்குள் நிலைப்படுத்த முடியவில்லை. நடந்ததை எல்லாம் நினைவுபடுத்தி அந்த வீடு பயம் காட்டியது ஆண்மகனுக்கு. கைகளில் உதிரம் வலிய, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க பிரீத் என்று அவளின் வார்த்தை காதையும் நிறைக்க அழுத்தம் தாங்க முடியாமல் ஓடி வந்து விட்டான் வெளியே. சட்டைகள் எல்லாம் வியர்வையில் நனைய தலை வெடித்து சிதறியது வழியில். நீராக காவலாளி அமரும் அறைக்கு சென்றவன் நாற்காலியில் துவண்டு அமர, நா வறண்டு தண்ணீர் தேடி கண்கள் அடைய அவன் பார்வை தன் மீது தேங்கி நிற்க வைத்தது அது. இதோ நான் இருக்கிறேன் உன்னை அழிக்க என்பதை போல் மதுபாட்டில் அழைக்க தாவி பிடித்து எடுத்து குடித்தான். இழைத்த தவறுகளை அவன் மனசாட்சி கேள்விகளை அடுக்கி சுட்டு எரிக்க கவலையையும் அழுத்தத்தையும் குற்ற உணர்வையையும் குறைக்க மயக்கம் வேண்டும். அதற்கு மது வேண்டும். ஒரே மூச்சில் ஒரு பாட்டில் காலி செய்தவன் அடுத்ததை எடுக்க ஓடி வந்து பாட்டிலை பிடித்து கொண்டு தொங்கி அப்படியே தடுத்தார் முதிரியவர். இதுக்கு முன்னாடி இப்படி குடிச்சிட்டு இவன் பண்ணதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போக கெஞ்சதலோடு, தம்பி குடிக்காதப்பா, போதை ஏறினா நீ மனுஷனாவே இருக்க மாட்ட. தன் உயிரை தற்காத்துக் கொள்ள தாத்தா கெஞ்ச அவர் வார்த்தையை தூசி போல தட்டிவிட்டு, மிருகமா மாதிரிதான் உன்னை வேட்டையாட போறேன். ஒரு பாட்டிலையும் மொத்தமாக வாயில் சரித்து சொட்டு விடாமல் குடித்து வெளியேறி சிவந்த விழிகள் அவர் பக்கம் திரும்ப வெற்று பார்வைக்கே அந்த தாத்தாவின் அங்கமெல்லாம் உயிர் பயத்தில் கிடுகிடுத்தது. இரவாகையும் திரும்பாத அவன் எண்ணிற்கு அழைத்து அழைத்து ஒரு திக்கு கை ஓய்ந்து போக ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகும் உணர்வு பிரதீக்ஷாவிற்கு. அடுத்து என்ன செய்வது என்றே புரியவில்லை. போனை சைலண்டில் போட்டுவிட்டு போதையில் புலம்பினான் பிரீத். ஏன் தப்பு மட்டும் தாண்டி பூத கண்ணாடி வச்சு கண்டுபிடிக்கிறீங்க? என் மேல மட்டும்தான் தப்பு இருக்கிற மாதிரி நீ பேசுறியே, உன் மேல தப்பு இல்லையா? சொல்லுடி. என் குழந்தை உண்டானதை என்கிட்ட மறைச்சிட்டது சட்டப்படி அது குற்றம். குளறியது வார்த்தை. என்னை லவ் பண்ண உனக்கு என்ன தெரியாது? நீ பவித்ரா கிட்ட சொல்லி இருக்கணும், என் கூட சேர்ந்து இருக்கணும். சொல்லுடி. கீழே சம்மணம் போட்டு உட்கார்ந்திருக்கும் பெரியவரை பிரதி என நினைத்து பேச அவருக்கு எங்கே தாளையை போய் முட்டிக்கொள்வது என்று புரியவில்லை. செக்யூரிட்டிக்கு அழைப்பு பிடித்தால் பிரதீக்ஷா. ஏற்றதும், அவர்கிட்ட போனு கொடுங்க. குரலில் பதட்டம் மேலோகியது. தம்பி, பாப்பா பேசுது, பேசு என நீட்டவும் பூரி போடு. என் பையனுக்கு பேச்சு வந்துருச்சா? அப்பான்னு சொல்லுடா தங்கம் என்று ஆசையை போனை காதில் வைக்க, வீட்டுக்கு வாங்க. அழுத்தமாக காதலியின் குரல் தெளிவின்றி உளறலோடு, நான் ஏன் வரணும், நீ வாடி என பாடத் தொடங்கினான் பிரீத். அழகு தாத்தா கிட்ட போனை கொடுங்க. இவன் எங்க அழகாவா இருக்கான்? பெரிய சைஸ் ஆம மாதிரி இருக்கான். வாய் விட்டு சிரித்தான் பிரீத். சிரிக்க தோன்றவில்லை அவளுக்கு. பெரியவங்களை மரியாதையா இல்லாம பேசக்கூடாது பிரீத் என்றால் கண்டிப்பான குரலில் அவரை பார்வையால் ஸ்கேன் செய்து, இவரா பெரியவரு? எகத்தாளமாக சிரித்தவன், எங்க அத்தை அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வயசுல பெரியவங்களா இருக்கிறவங்க பெரியவங்க கிடையாது, குணத்திலையும் பெரியவங்களா இருக்கணும்னு. இவன் சில்லற பையன்டி. வேணும்னா அழக மிதிக்கலாம், மதிக்கலாம் முடியாது. தாத்தாவின் கழுத்தோடு சேர்த்து பிடிக்க இருக்கும் கூட வழி பொறுக்க முடியாமல் சரண்டர் ஆனார். அப்பா, எனக்கு சுகர் இருக்குப்பா, பசிக்குதுப்பா, சாப்பிடணும்ப்பா, மயக்கம் தள்ளுது என பொய்யாய் மயங்க, தள்ளட்டும் தள்ளட்டும், என் வாழ்க்கையை கெடுத்துட்டு உனக்கு என்ன நேரத்துக்கு சோறு? வழுக்கை தலையின் அடிவாரத்தில் எட்டி பார்த்த 4 முடிகளை வலிக இழுத்து பேச, வலிக்குது விடுப்பா. கையை உதறி தள்ளிவிட்டு நின்றார். ஏன் என்கிட்ட அப்படி சொன்ன? சொல்லு. நான் உனக்கு என்னையா பாவம் செஞ்சேன்? சகுனி தாத்தா, என் பிரதி நிழலாட்டம் என்னை சுத்தி வந்தவ. ஆனா இப்ப முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேங்கிறா. இதெல்லாம் உன்னாலதானே? ஏயா இப்படியெல்லாம் பண்ண என அவர் மார்பிலை சாய்ந்து கட்டிக்கொண்டு போதையில் அழ, இதையெல்லாம் அழைப்பிலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பவளுக்கு சிரிப்பதா அழுவதா என்ற நிலை. பாவம், அவரை படுத்துகிறான். போதையில் இருக்கும் அவனை நம்பவும் முடியாது. எப்போது சீருவான் என்று யாருக்குமே தெரியாது. கோபத்தில் ஏதாவது செய்து விடுவான் என்று பயம் மனதை பீத்து எடுத்தது. ப்ளீஸ் உடனே வீட்டுக்கு வாங்க. நெவர். என் மனசு ஆறல. இன்னைக்கு நான் இந்த கிழவனை கேட்கிற கேள்வியில தான் நான் தற்கொலை பண்ணி சாகணும். நீ வீம்புக்கு என்கிட்ட போய் சொல்லி அந்த அருண் நாயும் அதே மாதிரி போய் என்கிட்ட சொல்லி புத்தி கிட்டு போய் நானும் நம்பி என் வாழ்க்கை செதஞ்சு போயிடுச்சு. உங்களால தாண்டா என் பிரதிக்கு என்னை பிடிக்காம போயிடுச்சு. எவ்வளவு சண்டை போட்டும் காயப்படுத்தியும் கூட வேணாம்னு விட்டுட்டு போக நினைச்சதே இல்ல அவ. அப்படிப்பட்டவளை நீங்க எங்களை விட்டு பிரிச்சிட்டீங்களேயா? சட்டை காலரை பிடித்து குலுக்கி எடுக்க இருமலோடு மூச்சுக்காக திணறுவது எதிர்முனையில் அலைபேசியில் கேட்க, இனிமேல் கெஞ்சல் எல்லாம் செட்டே ஆகாது, கொஞ்சல்தான் என்று முடிவெடுத்தவள் மனம் காதலனை நினைத்தது. காதலிச்சா வானமளவு காதலிக்கிறது.
நோகடிச்சா அப்படியே தூக்கி எறிகிறது. எதை நான் ஏத்துக்கிறது, எதை தான் வெறுக்கிறது? குலைவான குரலில், பிரீத், என்கிட்ட பேச மாட்டியாடி? குழந்தையாக கேட்க, பேசுவேன். ஏக்கமாக, என் முகத்தை பார்க்க மாட்டியாடி? பாப்பேன். நீ ஏன் இதெல்லாம் உட்காந்து ஒட்டுக்கிட்டு இருக்க? தாத்தாவை பார்த்து பொசுக்க நடுக்கத்துடன், நீதான்ப்பா காலரோட இழுத்து வச்சிருக்க. ஏன் காதுக்குள்ளதான் நீ பேசுறதெல்லாம் கேக்குது. நான் ஒன்னும் ஒட்டு கேட்கல. காலரில் இருந்து கையை உதறி நகர்ந்து போக சொல்லி விரல் அசைத்து விரட்ட நகர்ந்து ஓடியே விட்டார். ஃபுல் லவ் மூடில். வந்தா முத்தம் கொடுப்பியா? ஆ, அதிர்ந்து பெண். கொடுப்பேன். என்ன கொடுப்ப என்றான் மீண்டும் கேட்க. முத்தம். முகத்தில் மெல்லிய வெக்கம் இலையோட குறும்பு புன்னகையுடன். அப்ப நான் வரேன். அது என்ன பண்றான்? அழுதுகிட்டே இருக்கான். அப்பா வேணுமா, சீக்கிரமா வாங்க என்றால் வரவுக்காக எங்குவது போல. என் பையனுக்கு மட்டும்தான் என்ன தேடுது. உனக்கெல்லாம் என் மேல பாசமே இல்ல. தெரியும் டி, ஐ லவ் யூ. தெரியுமா பிரதி? தொடர் முத்தம்தான். அதன் சத்தம் வெளியே நின்றவர் காதை கூச செய்தது. முத்தம் முடிவுக்கு வர சிறிதும் தடுமாற்றம் இல்லாமல் பைக் சாவியை அந்த தாத்தா கிட்ட கொடுத்துட்டு வெளியில வாங்க, கார் வெயிட்டிங்ல இருக்கு துண்டித்தாள். இங்க பாரு அழகு, வேற யாரு காதலையும் நீ பிரிக்க கூடாது. சமத்து பையனா இருக்கணும். வரேன். வீட்டை விட்டு நகர அந்த பிள்ளைய விட்டுறாதையா? இனிமே நோகடிக்காத. உன்னை பார்த்தாதான் அதுக்கு முகமே மலருது என்றார் உருக்கமாக. மனதை அரிக்கும் கேள்வியை அவரிடம் கேட்டான். ஏன் பிரதி என்ன வெறுக்கல? அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஒரே உறவு நீதானே. உன்னை வெறுத்துட்டா வாழ காரணம் இருக்காதல்ல, அதான். அதை கேட்டதும் மெல்லிய புன்னகையோடு வெளியே வந்து பிரீத் காரில் ஏறி கையசைத்து கிளம்ப அவனை எண்ணி சிரிப்பு வந்தது. பசியில் சோர்ந்து வர உணவு பொட்டலத்தை பிரித்து உண்ண ஆரம்பித்தார் அழகுராஜா. பிரதீக்ஷா ஜன்னல் பக்கத்தில் நின்று கொண்டு தவித்து கிடந்தாள். அவள் வேண்டுதல் எல்லாம் எந்த வம்பும் இல்லாமல் வீட்டுக்குள் வந்தால் போதும் என வேண்டுதல் எடுக்க கார் வந்து கீழே நிற்பதை பார்த்து வேகமாக கீழே ஓடி சென்று காரின் கதவை திறந்து பிரீத் இறங்கும் முன்னே அவன் முன்னால் இவள் இறங்கினாள். இவள் நின்றாள். அவள் வந்து தனக்காக நிற்பதை பார்த்து அழகாக சிரித்து கர்ப்பமாக நடை போட்டு அருகில் வந்து காதோரம் மூச்சில் சூடேற்றி உரிமை கொண்ட கொஞ்சலோடு திட்டினான். குழந்தைய தனியா விட்டுட்டு எதுக்குடி இங்க வந்த? அப்பாவுக்கு அக்கறைதான். வாய் வார்த்தையில் ஓசையின்றி முணுமுணுக்க. இல்ல, நீங்க குடிச்சிருக்கீங்க, அதனாலதான் வந்தேன். நான் ரொம்ப ஸ்டடியா தானே இருக்கேன். நேராக நடக்க முடியாமல் நாகம் போல கால்கள் நிலைய தடுமாறி விழும்போது தாங்கி பிடித்தாள் பிரதீக்ஷா. லிப்டில் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து நடந்து மிதந்து எப்படியோ வீடு வந்து சேர்ந்து விட்டனர். பிரதி, உனக்கு என் மேல கோபமே இல்லையாடி? சந்தேகப்பட்டு சண்டை போட்டு தப்பா பேசி ஏன் உன்னை கொல்ல கூட வந்தவன் மேல உனக்கு வெறுப்பே வரலையா? நான் வேணாம் பிரதி. மெல்ல அவள் பிடியை விட்டு விலகி செல்ல. நீங்க என்னை கொல்ல வந்தீங்கன்னு யார் சொன்னா? அந்த தாத்தா சொல்றத மறுபடியும் நம்புறீங்க பாருங்க. நடந்தவை யாவும் பிரீத்துக்கு தெரியாமல் மறைக்க முயன்றாள். அவள் வலது கரத்தை பிடித்து பார்க்க காயம் பட்டதன் தழும்பு அவன் குத்தியதின் அடையாளம் காட்ட. வலிச்சதா பிரதி? அவள் உள்ளங்கையை அவன் கன்னத்தில் பதிக்க அவன் கண்ணீரின் குத்துளிகள் அவள் கைகளில் விழுந்து மன்னிப்பு கேட்டது. சட்டனை விளக்கியவன், நான் உனக்கு வேணாம் பிரதி. அவள் முகம் பார்த்து விலகி பின்னால் நடக்க பால்கடியின் கம்பியில் இடர்பட்டு தடுமாறி கீழே விழப்போவனை கண்ணீரோடு கோபமாக மேல் சட்டையை பிடித்து ஆவேசமாக இழுத்து தன்னோடு போர்த்தி கொண்டாள் பிடிவாதமாய் விடமாட்டேன் உன்னை என்று. இரவின் குளிர் காற்று இருவரின் நெருக்கம் தந்த இதம் நொடியை காதலோடு நகர்த்த மின்சார விளக்குகள் ஒளிராத நள்ளிரவில் நிலவென்னும் ஒற்றை விளக்கின் ஒளியில் பிரிந்து தவித்த இரு இதயத்தின் ஏக்கமான இறுக்கம் நொடிகள் கடந்து நிமிடம் செல்ல காலமே நகரதை எனும் வேண்டுதலில் மூழ்கியது இரு காதல் நெஞ்சங்கள். பசிக்குதுடி என்ற வார்த்தை கேட்டு நினைவுலகில் இருந்து நிஜம் வந்து சேர்ந்தாள் பிரதி. மெல்ல விலகி டைனிங் டேபிளில் இருக்கும் சாப்பாட்டை தட்டில் பரிமாறிட, நீயும் சாப்பிடல தானே பிரதி? சேரில் அமர்ந்து அவளை ஒரே இழுப்பில் மடியில் இழுத்து போட்டு அமர வைத்து அதிர்ந்து அவள் வெளிப்பதை பார்த்து சிரித்தவன் உணவை பிசைந்து அவள் வாயில் திணிக்க வேறு வழி இல்லாமல் வாங்கிக் கொண்டாள் பிரதீக்ஷா. போதும் என்றதும் அவளை அவன் எதிரே டைனிங் டேபிள் மீது தூக்கி உட்கார வைத்தவன் சட்டமாய் அவனுக்கான உணவை நீட்ட மறுக்காமல் வாங்கி ஊட்டிவிட்டாள். உண்டதும் எழுந்து அறைக்கு செல்ல 4 அடி எடுத்து வைத்தவள் அடுத்த நொடியை அவன் மார்பின் மீது மோதி அவன் கையில் ஏந்திட மிதந்தாள். அவள் படுக்கை அறையின் கதவை மெல்ல காலால் உதைத்து மெத்தை மீது விழ வைக்க உள்ளம் படபடத்தது. அடுத்து என்ன என்று தாயானவள் அறிவாளை பயம் தொண்டையை அடைத்தது. கதவை அடைத்தவன் தட்டு கேட்டு தள்ளாடி நடந்து அவளிடம் வர வெடவெடுத்து போய் மெத்தையில் அமர்ந்து இருந்தாள். பயத்தில் உடல் விரைத்தது. காதலன்தான் என்றாலும் நிலையில்லாத இருவர் உறவு சிதைப்பட்டு கிடக்க காமம் மட்டும் கொண்ட கலவியல் அவளுக்கு விருப்பம் இல்லை. போதுமடி, பொல்லாத பிரிவு என்று மொத்தமாய் வாரி அணைத்தும் கொண்டான்.
மெல்ல இறுக்கங்கள் விலக அவன் தழுவலில் காயங்கள் எல்லாம் நீர்ப்பட்ட தீயாய் அணைய காதல் பரவியது அந்த அறை முழுவதும். பிரீத் தன்னை அவளை விட்டு விலக்கி, என்ன பிடிக்கல தானே, ரேப் பண்ண போறேன்னு பயப்படுறதானே என்று கேட்டு அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்த நிலையில் இருக்கும் அவள் கன்னங்களை கை கொண்டு அணைத்து, நீ எனக்கு என்னன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியலடி பிரதி. நீ என் மூச்சடி, அதுக்கு நீ எப்படியோ எனக்கும் அப்படித்தான். நிஜமாக அவன் சொல்வது புரியாமல் கேள்வியாக பார்க்க அவள் கண்ணோடு கலந்து, காமங்கள் எல்லாம் என் காதல் அல்ல, கண்டேனே உன்னை தாயாக. அவள் மடியில் படுத்து அவனாக அவளது வலது கரத்தை எடுத்து தலையை வருட செய்ய அந்த 2 வரியின் உணர்வில் மறைந்து போனவள், உறைந்து போனவள் மீண்டும் மெல்ல அவன் தலையை வருடின காதல் கதகதப்பில் கண்மூடி உறங்கினான். காதலில் தாய்மையை தேடும் குழந்தையாக. நீ இல்லாத நாள் எல்லாம் உயர அழுத்துற பாரம், மனச நிறைக்கிற வெறுமை. இந்த காதல் கொள்ளுது தெரியுமா? என் வேதனையும் நீதான், என் நிம்மதியும் நீதான். என்னதாண்டா பண்ணுவேனா உன்னை காதலிக்கிறத தவிர? நெற்றியில் முத்தம் தந்து முற்றுப்புள்ளி வைத்தாள் தன் காதல் கவிதைக்கு. அத்தியாயம் 53. மதுவோடு கூட்டணி போட்டதால் மறுநாள் நண்பகல் வரை நித்திரையில் நிறைய மெல்ல சுட்டெரிக்கும் சூரிய வெளிச்சம் முகத்தில் அடிக்கவும் புரண்டு படுத்தவன் உறக்கம் இன்னும் தெளியாமல் கண்களை கசக்கி கடிகாரத்தை நோக்க நண்பகல் 2 மணி. அடித்து பிடித்து எழுந்தவன் மெத்தை எங்கும் உடைந்த கண்ணாடி வளையல்கள் வானவெல்லை போல சிதறி கிடக்க இறுதி தீர்ப்புக்கான குற்றவாளி போல கதிகலங்கி போனான் நாயகன். தயங்கி தயங்கி நடந்து எட்டி பார்க்க பவித்ரா பிரதீக்ஷாவின் முன் குற்றவாளியைப் போல கை கட்டி நிற்க, எனக்கு கேரண்டி கையெழுத்து போட்ட பாவத்துக்கு என்ன கிணி கிழிக்கிறாளோ பாவம் பவி என நினைக்கும் போது சர்வேஸ்வரன் பக்கத்தில் ஜோடியாக பவித்ரா நிற்பதை பார்த்து கொந்தளித்தது கோபம். பவித்ரா பெயர் சொல்ல ஒற்றை அதட்டில் நிமிர்ந்து பார்த்தாள் பவித்ரா. தெரிக்கும் அனல் பார்வையாலே, இவன் கூட எதுக்கடி வந்த என்றான் வெளிகளில் சினம் கொண்டு. உதட்டை பிதுக்கி நெஞ்சில் கை வைத்து இல்லை என்று விரலை மறுத்து விரித்து ஒற்றை விரலால் பிரதியை சுட்டி காட்டினாள் பவி. வாயசைவில், நான் தனியாதான் வந்த மாமா, பிரதிதான் இவரை வர வச்சு இருக்கா, எதுக்குன்னு எனக்கு தெரியாது பயந்து பதில் சொல்ல அவள் அருகில் நின்று இதையெல்லாம் நேரலையில் பார்த்தவனுக்குதான் பத்தி கொண்டு வந்தது. இவரு ரொம்ப யோகியம், அவன் வீட்டு பிள்ளைய நான் ஏமாத்தாம பாத்துக்கிறாராம், குடிச்சிட்டு அராஜகம் பண்ணி பிராதல இருக்கான் பொறுக்கி பைய. இவன் பஞ்சாயத்து ஓய மாட்டேங்குது, அவசரமா கூப்பிடுறாங்க, கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு பார்த்தேன். இவன் அடங்க மாட்டான், எனக்கும் கல்யாணம் நடத்த விட மாட்டான். இவன் எப்ப சேர்ந்து நான் எப்ப வாழ்ந்து, ஐயோ என நினைத்து முறைத்து பார்ப்பவனை தானும் முறைத்து நின்றான் சர்வேஸ்வரன் தங்கையின் அரணாக. பவித்ரா மாமனை பார்வையில் எரித்தாள் பிரதி. முகத்தை தெரியாமல் கூட மோதிடாமல் வெளியை தாழ்த்தினாள். போதையில் ஏதும் எல்லை மீறி நடந்து இருப்பானோ என்ற பயம் வேறு அவளை தடதடக்க வைத்தது. சர்வேஷன் இலக்கார சிரிப்பு வேறு இன்னும் எரிச்சல் மூட்டியது. நேற்றைய அளவில்லா குடி நடந்தவை எதுவும் நினைவில்லை. பிரச்சனையில இருந்து தப்பிக்க கடைக்கு போகணும், பாம்பஸ் தீர்ந்துருச்சு என வாய்க்கு வந்த பொய் காரணம் சொல்லி பிரீத் நகர பார்க்க நழுவும் அவனை 2 பெண்களும் முறைத்து தள்ளினர். தலை சரிந்து சின்ன அசட்டு சிரிப்போடு மெல்ல பைக் சாவியை எடுக்க பதட்டத்தில் கை போட்ட ஆட்டத்தில் சாவி தவறிவிட சர்வேஷோ, சாருக்கு இன்னும் போது தெரியல போல, பெட்ரோல் விற்கிற விலைக்கு குத்தலோடு ஒரு பார்வை பார்த்த நக்கல் தொடங்கில், சொகுசா வண்டியில போக நினைச்சா எப்படி, சாவிய கீழே வச்சுட்டு நடந்து போங்க தம்பி, எடுபடி தானே நீங்க, தரையில் நடக்கலாம், தப்பில்ல, போதையாவது தெளியும், குடிகாரையெல்லாம் ஏமா வேலைக்கு வைக்கிற என சலித்து கொண்டு பிரதீக்ஷாவை பார்க்க சர்வேஸ்வரன் சொன்ன வார்த்தையின் வீரியம் அவள் கண்களில் கோபமாக பிரீத்தை தான் பிரதி முறைப்பதாக தவறாக எண்ணினான் சர்வேஸ்வரன். பாவமாக பிரதியை ஒரு பார்வை பார்த்து கையில் எடுத்த சாவியை கீழே வைத்துவிட்டு வாசல் நோக்கி சோகமாக நடையிட பவித்ராவோ, டேய் தப்பி, எனக்கும் நடக்க ஆசையா இருக்கு, சேர்ந்து போலாமா என்றால் கண்கள் விளிர. மாமன் குஷியோடு வேகமாக தலையசைக்க அதை கண்டு பிரதி முறைக்க சர்வேஸ் துடிக்க பவித்ரா அவன் கையை கோர்த்து கொண்டு வெளியே இழுத்து செல்ல தீயிலிட்ட மூங்கிலாய் பிரதியின் நெஞ்சம் அசைய மறந்து அப்படியே நின்றாள். தோழியின் குணம் தெரியும், ஏதோ சம்பவம் செய்ய போகிறாள் என இதயம் தந்தை அடிக்க வாட்ஸ்அப் செயலில் ஸ்டேட்டஸ் நோட்டிபிகேஷன் மணி அடித்தது. பிரதி சர்வேஷ் இருவர் நெஞ்சிலும் இடி முழக்கம்தான். வீடியோ அப்படி இல்ல. சுத்தி வருவது சோதிக்கத்தானே, சுந்தரி அழகு சாமிக்குத்தானே, கற்பூரம் எதுக்கு காமிக்கத்தானே, கட்டிலும் எதுக்கு சாதிக்கத்தானே, சரணம் முடிஞ்சா பல்லவிதான் என்ற டூயட் பாடலை சேர்ந்து ஜோடியாக பர்ஃபார்ம் செய்யும் நெருக்கமான ரொமான்டிக் வீடியோ. சுத்தி வருவது சோதிக்கதானே என்ற வரிகளில் பவித்ரா தன் ஒற்றை விரலால் அவனை ஒரு சுற்று தீண்டி வட்டமடிக்க
சுந்தரி அழகு சாமிக்கு தானே அவள் அணிந்திருக்கும் சேலை பட்டைகளை மேலிருந்து கீழ் வருடி அவனுக்கு தான் என கை காட்ட, கற்பூரம் எதுக்கு காமிக்கதானே எனும் வரிகளில் பிரீத் பவியின் கைகளை பற்றி அவள் முகத்திற்கு நேரே உயர்த்தி கற்பூரம் இல்லாமல் ஆரத்தி சுத்திட, கட்டிலும் எதுக்கு சாதிக்கதானே என இழுக்க அவன் நெற்றி முட்டி அவள் சிரிக்க, இவன் ரசிக்க, சரணம் முடிஞ்சா பல்லவிதானே பாடல் வரிகள் நிறைவுற, மாமன் தோளில் நாண சிவப்பில் முகம் புதைக்க வெக்கத்தில் அவன் சிரிக்க, இதயம் வெடிக்கும் நிலையில் அவர்களை காதலித்த ஜீவன்கள் தவிக்க துடிக்க அற்புத காட்சி. பல்லை கடித்துக் கொண்டு கோபமான குரலில், அவ இருக்கும்போது அவ மாமாவை இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? சீக்கிரமா கீழே போங்க, நேரா போய் ரைட் சைடு திரும்பினீங்கன்னா ஒரு கார்டன் ஏரியா இருக்கும். ஆ புரியாமல் முழிக்க, உங்க ஆளு அவரோட அடுத்த டூயட் ரிலீஸ் பண்றதுக்குள்ள தடுங்கண்ணா என்றதும் கீழே ஓடியவனுக்கு நேர்வழி கூட தெரியாமல் டென்ஷனில் குழம்பி நிற்க, சுந்தரி அழகு சாமிக்கு தானே வேறு ஒளியுமாக கண்முன்னே வந்து போக தீயாய் மூண்டது கோபம். இருவரும் கார்டனில் நெருக்கமாக நிற்பதை பார்த்து ஆத்திரத்தோடு அருகே வந்து பிரீத் குமாரின் சட்டையை கொத்தாய் சர்வேஸ்வரன் பிடிக்க, இருவரும் தங்கள் கரங்களை முறுக்கிக் கொண்டு அடிக்க பாய சர்வேஷை பிடித்து பவித்ரா இழுக்க, அவளை தீயாய் முறைத்து விலகி போனான் சர்வேஸ்வரன். பிரச்சனையை தீர்க்க மாமாவை மேலே வராமல் இங்கேயே இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுவிட்டு பவித்ரா மேலே சென்று வாசல் தாண்டி வீட்டின் உள்ளே செல்ல, பிரதியை பார்த்ததுமே வேண்டுமென்று முணுமுணுத்தாள் பாடல் வரிகளை. நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நானு செவக்க மாப்பிள்ள வேணும், தாலி கட்டியதும் தாலிக்கு வேணும். அவள் பிறவி குணமாக பொறுமையை மீறியது பொறாமையால் உண்டான கோபம். ஹரிஞ்சிட வேண்டி ஓவரா போற பவித்ரா, நீயும் தான் ஓவரா போற. உனக்கு என்ன திமிர் இருந்தா சர்வேஷ் அண்ணா பாக்குற மாதிரி வீடியோ போடுவ? அவர் என்ன நினைப்பாரு? பயமே இல்லல்ல என்று பதறி போய் கண்டித்தாள் ஒரு ஆணின் சந்தேகத்தால் ஆழமான காயங்களை அடைந்தவள். இல்ல, நான் ஏன் பயப்படணும்? யார்கிட்டையும் பிரீத்த நீ விட்டு கொடுக்க கூடாது. என் மாமா குழந்தைக்காக இங்க இருக்கான். கண்டவன வந்து அதிகாரம் பண்ண இல்ல, வேலைக்காரனா தானே வச்சிருக்க, வீட்டுக்காரனா ஒண்ணும் இல்லையே. என்ன கேள்வி கேட்க நீ யாருடி? அவனை ஒட்டி உரசி உருவாட எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா எனக்கும் கல்யாணம் ஆகல, என் மாமாவுக்கும் கல்யாணம் ஆகல. கதை இப்ப கூட மாறலாம். தப்பு பண்ணா தண்டனை கொடுக்க உனக்கு உரிமை இருக்கு. அடுத்தவங்க முன்னாடி விட்டு கொடுத்ததுன்னு வெய்யி பவித்ராவை வேற மாதிரி பாப்ப. முகம் கொடுத்து பேசாம எவ்வளவு கொடுமை அவனை பண்ற. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உங்க 2 பேருக்கு இடையில வரக்கூடாதுன்னு ஒதுங்கினா சீண்டி பாக்குறீங்க. இந்த கோபம் வெறுப்ப வச்சு என்ன சாதிக்க போற? என்னத்தை சாதிக்க போற? உன்னோட பழி உணர்ச்சி உனக்கான காதலையும் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய உரிமையும் தடுக்குதுன்னு உனக்கு புரியலையா? பிளீஸ் டி, எனக்காக 2 பேரும் எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு சந்தோஷமா வாழணும். உண்மையான அன்பு காயப்படுத்தாது பிரதி, புரிஞ்சுக்கோ. எனக்கு அட்வைஸ் பண்றது இருக்கட்டும், நீ என்ன பண்ற பவி? ஆம்பளைங்களுக்கு சந்தேகம் வந்தா ஒரு பொண்ணோட வாழ்க்கை சீரழியும் அப்படின்னு என்ன பார்த்து கூடவா உனக்கு தெரியல? சர்வானா என்ன நினைப்பாங்க? உன்னை கல்யாணம் படிக்க போற மாப்பிள்ள வார்த்தையை டக்குன்னு என்னால விட முடியாது. அதுக்காக தான் அமைதியா நின்ன. உனக்கு மாமானா என் பிள்ளையோட அப்பாடி அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும். விதண்டாவாதம் பண்ணாத. அப்போ உங்க பிள்ளையோட அப்பா மட்டும்தான் அவரு, வேற எந்த உறவும் இல்ல. நீ தானே இப்ப சொன்ன கல்யாணம் ஆகாதவரை எப்படி நான் புருஷன்னு சொல்ல முடியும்? இப்ப அது முக்கியம் இல்ல. நீ சர்வேஷனாவை போய் சமாதானப்படுத்து. ரொம்ப கோபமா ஊருக்கு போறேன்னு உள்ள போயிருக்காரு. சந்தேகம் மட்டும் ஒரு உறவுல வந்துடவே கூடாது பவி என்றவள் குரலை வழியை தாங்கி வர, அந்த வாக்கியத்தை உணர்வு பூர்வமாக பிரதி சொல்லி முடிக்கும் முன் அவளை கடந்து அவனவன் இருக்கும் அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டாள் பவித்ரா. சர்வா, இங்க பாரு. முகம் பாராது கையை அழுத மடக்கி பற்களை கடித்து கோபத்தை வெளிக்கொணராமல் இழுத்து பிடிப்பது நன்றாய் உணர்ந்தாள் பவித்ரா. பேசுனா சர்வா, மெல்லிய குரலில் அழைத்தாள். வெளியே போ, ஏதாவது மோசமா சொல்லிடுவேன், வெளியே போ கர்ஜித்தான் ஈஸ்வரன். வெளிப்படுத்தாத கோபமும் விஷம்தான். திட்ட வைக்க வெறுப்பேற்ற தொடங்கினாள். சுத்தி வருவது சோதிக்கதானே, சுந்தியரை அழகு சா என்ற பாடலை முடிமுணுத்து முடிக்கும் முன்னே ஆறாத கோபத்தோடு தோகையானவள் மெல்லிய கரம் பற்றி வன்மையாக இழுத்தவன் அவள் பின் கழுத்தை 2 கைகளால் கோர்த்து பிடித்து தன் மொத்த கோபத்தையும் அவள் இதழ் மீது இறக்கிட, சீரும் அவன் கோபம் அவள் மென்கிதழை நிலைக்குலைய செய்ய ததும்பி தள்ளாடினாள் பவித்ரா. பூஜை போல மென்மையாக காதல் செய்பவன் அவளின் சர்வேஷ். ஆண்மகனின் காதலை மீதான ஆழமான உரிமை வெளிப்பாடு மெல்லியவளுக்கு வலியை வாரி தந்தது. இதழின் இரத்த கசிவு அவன் எச்சில் உணரும் வரை நிறுத்தமில்லாமல் தொடர்ந்து யுத்தம், அதாவது முத்தம், என் உரிமையானவள் நீ என விதைக்கிறான் காதல் விதையை. பொறுக்க முடியாமல் அவனை தள்ளிவிட, என்னடி சொன்ன? உன் அழகு அவனுக்கு, எனக்கு தாண்டி, எனக்கு மட்டும்தான் கத்தினான் காதல் கொண்ட மிருகமாய். காதல் மனிதனை வெறியேற்றி அடங்கா காட்டு மிராண்டியாய் விலக விடாமல்
மீண்டும் முத்தத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க இந்த முறை தடுக்காமல் அவளும் அணைத்திட மெல்ல கோபம் தளர்ந்து குற்ற உணர்வோடு விலகி போனான் சர்வேஸ்வரன். ஐ லவ் யூ சர்வா, ப்ளீஸ் வேற எதுவும் என்கிட்ட கேட்காத. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அவளை முன்வந்து அவனை அணைப்பில் இருக்க உண்மை காதலை அவள் ஒற்றை அணைப்பில் உணர்ந்து, இது போதுண்டி. நெற்றியில் இதழ் பதித்து கன்னத்தில் இச்சுக்களை கடத்த உதட்டை நோக்கி காதல் கடத்த முயன்ற போது சாமி பூஜையில் கரடியின் வரவு போல இடி இடிக்கும் ஓசை ஒத்த ஒரு பேரிரைச்சல் கதவை உடையும் அளவு பலம் கொண்டு கதவை தட்டி உடைக்க சர்வேஷன் முகத்தில் மெல்லிய சிரிப்பு. வந்துட்டான். பவித்ராவின் பார்வை அதிரும். கதவில் படிய பயந்து வேகமாக ஓடி கதவை கொஞ்சமாக திறக்கும் போதே அவள் கரத்தை அழுத்தி இறுக்கி பிடித்து கிச்சன் நோக்கி இழுத்து சென்றான் பிரீத். அவள் நிமிராமல் தலைகுனிந்து நிற்க அவள் தாடையில் இருவிரல் பதித்து முகம் உயர்த்தி அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்து, அடிச்சானா பவி? கன்னங்களை கண்களால் ஆராய சில நொடி மௌனமாக கழிந்தது நிமிடம். சர்வா உன்ன மாதிரி சந்தேக புத்தி உள்ளவன் இல்ல, என்ன பண்ணாலும் சகிக்க. நான் பிரதியும் இல்ல என்று சொல்லால் குத்தி வீழ்த்திய பின் மாமனை பார்க்க சொல் சொட நிமிர முடியாது நின்றான் பிரீத். ஏன் மாமா, எனக்கு கேட்க நீ இருக்க. சர்வா என்ன அடிச்சிருந்தா சண்டை போட்டுக்கிருப்ப. பிரதி அடிச்சா கேட்க யாரும் இல்லைன்னு அடிச்சியா மாமா என்ற கேள்வியே அவன் குணத்தின் மீது படியும் சாட்டையடிதான். சர்வீஸுக்கு வந்த கோபம் என் மேல உள்ள காதலாலதானே தவிர சந்தேகத்தால இல்ல. இந்த இடத்துல நீ இருந்தா என்ன ஆகியிருக்கோ? கொலையே நடந்திருக்கோ? உரிமையோடு கோவப்படுறது வேற, நம்பிக்கை இல்லாம சந்தேகப்படுறது வேற. நீ அதுல 2வது ரகம். ஒரு பொண்ணை நம்பிக்கையில மட்டும்தான் கட்டி போட முடியும். திரும்ப இந்த மாதிரி சூழ்நிலை பிரதிக்கு வராம பாத்துக்கோ. காதல் அடையிறதோ வழி கொடுத்து தன்னோட தக்க வச்சுக்கிறதோ இல்ல. நமக்கு பிடிச்சவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக மட்டும்தான். நாம நம்மள மதிக்கிறது மாத்திக்கிறது எல்லாமே பிடிச்சவங்களுக்காக வலிய அனுபவிக்கிறது, காயப்படுத்தாம விட்டு கொடுத்துட்டு விலகிறது, நேசிச்சவங்கள மரியாதையா நடந்துக்கிறது, அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது கூட காதல் தான். பாவ மாமாவ கஷ்டம் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு வளர்ந்துருக்கா. தெரிஞ்சும் உன்னை காதலிச்சவ. இதுக்கப்புறமாவது உன்னால அவ காயப்படக்கூடாது என்று அறிவுறுத்தி மாமனுக்கு வக்காலத்து வாங்கி மன்னிக்க சொல்லி கெஞ்சி மறுமுறை ஒரு வாய்ப்பு தர சொல்லி பிரதி சம்மதித்ததும் சர்வேஷுடன் சென்னை புறப்பட்டால் பவித்ரா. கிச்சனில் ஒரு ஓரமாக மடங்கி அமர்ந்து யோசிக்க தொடங்கிவிட்டான் பிரீத். ஒரு ஆண்மகனாக சர்வேஸ்வரன் மீது மரியாதை வந்தது, தன் மீது வெறுப்பும் தவறாமல் வந்தது. அவனோ கண்ணால் கண்டதை நம்பாமல் காதலை நம்புகிறான். நானோ நினைக்கவே குமட்டியது. காதல் என்ற பெயரில் பிரதீக்ஷாவிற்கு செய்த கொடுமைகள் எல்லாம் கண்முன்னே வந்தது. தன் காதல் மீதான கர்வம் உடைந்தது. பிரதி தன் மீது கொண்ட காதலின் உயரத்தை அதிசயித்து பார்த்தான் பிரீத். தவறவிட்ட வரம் அவள். மாறாத நம்பிக்கைதான் காதல் என சர்வேஸ்வருடன் ஒப்பிட்டு மாமனுக்கு உணர்த்திவிட்டாள் பவித்ரா. காதலின் அர்த்தம் உணர்ந்து வாழ்வையே முழுவதுமாக தன்னவள் காதலுக்கு பரிசாய் தர வேண்டும் என்று முடிவெடுத்தான் பிரீத். இருவரும் சேர்ந்து வீடியோ வெளியிட்டதன் விளைவு நாடகத்தில் நடித்தவனுக்கு அரங்கேற காத்திருந்தது அந்த 30 நொடி. ஸ்டேட்டஸில் தன் காதலன் சிந்திய புன்னகையும் வெக்கமும் கண்ணில் நிரம்பிய காதலும் நெற்றி மீது நெற்றி மோதலும் ஊடலோடு கூடிய ஒட்டல் ஒருசல்கள் தொடுதல் அணைப்புகள் சேர்ந்து அரங்கேற்றமான நாடக காதலை கூட்டி கழித்து கணக்கு போட்டு வட்டியோடு தண்டனை தருவாள் தன்னவன் தனக்கணவன் என்ற பிடிவாதம் மிகையான காதலி. அத்தியாயம் 54. பிரீத் அன்று வைத்த பைக் சாவியை இன்று வரை எடுக்க விடவில்லை பிரதீக்ஷா. கடந்த 6 மாதமாக வேலை பளு பிழிந்து எடுத்தது பிரீத் குமாரை. அவளிடம் முடியாது என்று சொல்ல முடியாமல் தரும் வேலைகளை எல்லாம் செய்ய முடியாது திண்டடித்தான் போனான். அந்த டூயட்டுக்கு பிறகு சிறு துருமை கூட அவள் அசைப்பதில்லை. இதனால் வரையில் ஒரு வேலையும் அவனிடம் சொன்னதில்லை பிரதி. ஆனால் பவித்ராவோடு ஆடிய ஆட்டத்திற்கு பதிலடி கொடுக்க நினைத்து பழி வாங்கினாள். தன் காதலி யாரிடம் பேசினால் கூட பிடிக்காமல் சாமியாடும் இவன் இன்னொருத்தையோடு டூயட் ஆடுவானா? ஏதாவது வேலை சொல்ல வேண்டுமென்றால் அவள் மகன் பெயரை சொல்லி வேலைகள் மட்டும் கட்டளையாக சொல்லுவாள். பார்வையில் கூட முகம் தீண்டாது அலட்சியத்தால் அடித்தாள் அவனை. அன்று மேனேஜர் போஸ்டில் இருந்து அருணை டெர்மினேட் செய்ததால் ஆபீஸ் வேலைகள் கூட இவன் தலைமீதுதான் வந்து விழுகும். தன் குழந்தைக்காகவும் தன்னை பழிவாங்கும் குழந்தைக்காக அத்தனையும் பொறுத்து கொண்டான். புன்னகை மாறாமல் ஆணவக்காரனின் கோபத்தை கர்வத்தையும் தன் பாதத்தில் பணிய வைத்தது அவன் அணுவின் சதை வடிவமான மழலை. அவன் மகன் எச்சிலோடு சிந்தும் ஒற்றை புன்னகை அத்தனை சோர்வையும் நீக்கிவிடும். வேலைகளை விட பிரதியின் ஒதுக்கம்தான் அவன் உயிரை ஓய்ந்து போக வைத்தது. மூச்சடைத்தது அவள் காதல் இல்லாமல். அதற்காக ஏங்க மட்டும்தான் முடிந்தது. கேட்கத்தான் உரிமை இல்லையே. வாய் வார்த்தைகள் தெரியாமல் அவள் பெயரை கூறி அழைத்தால் கூட வெறுப்போடு அவனை எரிக்கும் விழிகள் தினமும் வதைத்தது.
அதீத அலட்சியத்தால் தொலைத்த காதல். அவன் அருகில் இருந்தும் நெருங்க முடியாமல் கொள்ளும் ஏக்கங்கள் தீராதா? கை சேராதா? குழந்தையை தூக்கிக் கொண்டு கார்டன் ஏரியாவில் மாலையில் நடைபயிற்சி செய்வது பிரதீக்ஷாவின் தினசரி வழக்கம். மாலை நேரம் வீடு திரும்பும் பறவைகளை கண்டு ரசிப்பது அவள் மகனான அதிமிளிரனுக்கு மிகவும் பிடிக்கும். புரியாத மொழியில் வானத்தில் செல்லும் பறவைகளை அழைத்து பேசி சிரிப்பான். இன்றும் அதுபோல குழந்தையை தூக்கிக் கொண்டு பார்க்கில் பிரதி மென்னடை போட தூரத்தில் இருந்து அவள் பெயரை யாரோ அழைப்பது போல உணர்ந்து திரும்பி பார்த்தாள். பக்கத்து வீட்டு பெண்மணிதான். ஓட்டமும் நடையுமாக அவள் அருகில் வந்து வியர்த்து பெருமூச்சு வாங்கி பிரதி என கலவரமாக அழைக்க, சொல்லுங்க ஆண்டி என்றாள் நிதானமாக. உன் வீட்டுல ஒருத்தன் இருக்கானே, அவன் சரியான பொறுக்கி பையன். முதல்ல அவன் வேலையை விட்டு நிறுத்து, உறுதியாக சொல்ல பயம் தொற்றியது பிரதீக்ஷாவிற்கு. என்ன பண்ணியிருப்பாரு இவங்க? ஏன் இப்படி? தவறான எண்ணங்களில் மனம் சிறகடித்து பறக்க, ஏன் அப்படி சொல்றீங்க என கேட்டவள் குரல் வேண்டுதலோடு அதிர்ந்து நடுங்கியது. நான் சொன்ன நீ நம்ப மாட்ட என்று அவர் கையோடு கோர்த்து இழுத்து நடக்க முடியாமல் தள்ளாடி நடந்து அவளை இழுத்து கொண்டு போய் அவள் வீட்டின் பால்கனி இருக்கும் பக்கம் அழைத்து வந்து நிறுத்தின. பிரதி அங்க பாரு என்றதும் மேலே பார்க்க வாளியில் இருந்து துணியை உதறி கொடியில் போடும் அவளவனை விரலால் சுட்டி காட்ட ஒன்றும் விளங்கவில்லை பிரதீக்ஷாவிற்கு. சலித்து கொண்டு, துணி காய வைக்கிறாரு, இது ஒரு விஷயமா? பேசாம அவன் பண்றத மட்டும் பாரு. வைத்த கண் வாங்காமல் அவனை வெறிக்க விருப்பமின்றி இவளும் அவன் செய்கையை நோட்டமிட்டாள். அவள் சுடிதார் டாப்பை நேராக பிடித்து கிளிப் மாட்டிவிட்டு எதிரே நின்று ஏக்க பெருமூச்சு அனலாய் விடுவது தெரிய அடுத்து என்ன என்ற ஆர்வத்தோடு வெளிகள் விரிந்தது காதலிக்கு. இப்படித்தான் நெருப்பு கணக்க ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அந்த சண்டால அடுத்து என்ன பண்ணுறான்னு பாரு. தூபம் போட்டு பேச பிரதி மேலும் ஆர்வம் கூடி பார்க்க சட்டென அவள் உடையை அவன் அணைக்க இவளை அணைத்தது போல மூச்சு முட்டியது. பழைய உணர்வுகள் நினைவு தீண்டலாய் கிளறிட கடந்த கால காதல் காட்சிகள் கண்ணில் தோன்ற கண்கள் கர்வத்தில் மலர எய்த பார்வையை அவனை விட்டு அகற்றவே முடியவில்லை. உடனடியாக நிஜ அணைப்பு தர நெஞ்சம் தவிக்க இடையூறாக ஒரு குரல் கேட்டது. இப்ப புரியுதா? சரியான காம காட்டேரியா இருப்பான் போல. பட்ட பகல்ல பால்கனியில இருக்க ஈர துணியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறா. அவனை போய் உன் கூட, அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணு கூட வேலைக்கு வைக்கிறது பேராபத்து என அட்வைஸ் முடித்து நிமிர கோபம் வராது அவள் முகத்தில் வெக்கம் வெடிக்க அதை கண்டதும் ரத்த கொதிப்பு ஏறியது அந்த ஆன்டிக்கு. என்ன நீ வெக்கப்படுற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் அதையோட அப்பா என முகம் சிவக்க கூறினாள் பிரதி. உன்னோட புருஷனா அவரு? இடம் வளமாக தலையசைத்து ஆமா என்று ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்க, என்னடி இது, நெஜத்துல நீ இருக்கும்போது ஏன் துணியை கட்டி பிடிக்கிறா? அவள் மீது சந்தேக பார்வை வீச, குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதான் தள்ளி இருக்காங்க தயங்கி போய் உரைக்க, அடியே 10 மாசம்தான் ஆகிடுச்சே, புள்ள பிறந்து புருஷனை பட்டினி போட்டு கொள்ளாத. ஆமா உன் புருஷன் வெளிநாட்டுல இருந்தவர் தானே, கோடாளி தாயில இருந்தா கொட என பல்லை காட்ட தலையசை போடு புன்னகை விளிர லிப்டில் ஏறி வீட்டை அடைந்தாள். இத்தனை நாள் அவனை பார்க்காமல் தவிர்த்தாள். ஆனால் இன்று நாணத்தால் பார்க்க முடியாது தவித்தாள். பாவம் என்று பிரதி வாயில் முனைகிட பிளாஸ்டிக் வாளியோடு சென்றவன் ஒரு ஆழமான பார்வை பார்த்தான் அவளை. இன்னைக்கு என்ன சிரிச்ச முகமா இருக்கா? காலிங் பெல் சத்தம் கேட்டது. வாளியை கீழே வைத்துவிட்டு பிரீத் சென்று கதவை திறக்க நடுத்தர வயது கொண்ட ஆண் வெள்ளை சட்டையும் கண்ணாடையும் அணிந்து நின்றார். யார் என புரியாமல் பிரீத் பார்க்க புரிய வைத்தது பிரதியின் குரல். வாங்க சார், காலையில வரதா சொன்னீங்க, உட்காருங்க. சோஃபாவை கை காட்டிட மெல்ல உடலை அதில் பொருத்தி அமர்ந்தவர் அவர் சுய பெருமையை கதையை அளக்க தொடங்க கடுப்போடு, இவன் யாரு, அருவியா பேசுறான்? பிரீத் தண்ணீர் எடுக்க கிச்சனுக்குள் செல்ல திரும்பி அவருக்கு தண்ணீர் தர வந்தவன் செவியில் அமிலமாய் பாய்ந்தது அவர் சொன்ன வார்த்தை. நீங்க கேட்ட மாதிரி நல்ல கோடீஸ்வர மாப்பிள்ளைங்க ஜாதகத்தையும் போட்டோவையும் உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பியிருக்கேன். யாரை செலக்ட் பண்றீங்களோ அவங்க கூட வர முகூர்த்தத்திலேயே கல்யாணம் வச்சுக்கலாம். கோடீஸ்வர மாப்பிள்ளை என்ற வார்த்தையை கேட்ட ஏழை காதலன் மனம் தீயிட்ட எல்லாய் கருகியது. கண்கள் வலிவது கூட தெரியாமல் கூனி குறுகினான். மனமெங்கும் தாழ் உணர்ச்சி பரவியது. அவங்களுக்கு என்னை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டீங்களா? எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, கல்யாணம் பண்ணிக்காம நான் ஏமாந்து போடுது, எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க தானே என்று கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டாள். சொல்லிட்டேமா, யாருக்கிட்டையும் எதையும் மறைக்கல. இதெல்லாம் தெரிஞ்சு சம்மதம் சொன்ன மாப்பிள்ளைங்க மட்டும்தான் உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிருக்கேன். நீங்க பார்த்துட்டு ஒரு முடிவை சொல்லிட்டீங்கன்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் வச்சுக்கலாம் என தலையை அசைத்து சிரிக்க, பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிடுறேன், நைட்டு யாருன்னு சொல்லிடுறேன். வாசல் வரை வந்து வழி அனுப்பி அவரை அனுப்பினாள்.
இங்கு உடைந்து ஒருவன் கிச்சன் ஸ்லாப் அருகே கீழே மடங்கி அமர்ந்து விட்டான். அவனால் முடியவில்லை. வேறு துணை தேடும் இணை. அவள் செய்கை வதைத்தது. இயலாமை கண்ணீராக உருவம் எடுத்தது. ஓடியது கன்னத்தில். கல்யாண தரகரை வழியனுப்பிவிட்டு உள்ளே அவனை தேடி வர அவள் வருவதை அவள் கொலுசு முன்கூட்டி அறிவிக்க கண்களை துடைத்து காய வைத்தான் காதல் துளிகளை. பிரீத் 2 வருடம் கழித்து அவனை அழைக்கிறாள். எதற்கு என புரிந்தவன் இதழில் வெளிவந்தது கசந்த புன்னகை. பேசணும் சொல்லிவிட்டு ஹாலில் வந்து அமர்ந்தாள் பிரதி. திருமண செய்தி கேட்க வந்தான் ஜீவனற்ற காதலன். உங்ககிட்ட பேசணும், முக்கியமான விஷயம். அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. நமக்குள்ள இருக்கிற உறவை நான் இதோட முடிச்சுக்கிட்டு அடுத்த வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறேன். உதட்டை கடித்து கண்ணீரை கொட்டிடாமல் அடக்கினான் பிரீத் உணர்வற்ற குரலில். நமக்கு கல்யாணம் ஆகல, சோ டைவர்ஸ் தேவையில்லை. லீகலா எந்த பிரச்சனையும் வராது. உங்க இஷ்டப்படி நீங்க வாழலாம். நான் அதுக்கு தடையா வரவே மாட்டேன். ஹதிமிலரன் உங்க பையன்தான். அழுத்தமான கேள்வி பார்வையால் வெட்டி. அதுல எதுவும் சந்தேகம் இருக்காதுன்னு நம்புறேன். உங்க பையனை நீங்க உங்க கூடவே கூட்டிட்டு போயிருங்க. இதயம் தடுத்தடுத்தது அவள் கூறிய உங்க பையன் என்ற விலகலில். நம்ம குழந்தை பிரதி என அவன் ஆன்மாவும் பேச மொழியற்று உள்ளே கதறியது. இதையெல்லாம் கேட்க முடியாமல் திரும்பி விலகி செல்ல தடுத்தது அவள் குரல். பதில் சொல்லிட்டு போங்க. நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை என்னால ஏத்துக்க முடியல. நானும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். திரும்ப திரும்ப காயப்பட என்கிட்ட சக்தியும் கிடையாது. மொத்தமா உங்களை விட்டு விலகிட்டு தோணுது. எனக்கு நீங்க வேணாம். நமக்குள்ள ஒரு உறவு அப்படின்னா அதிக வச்சு மட்டும்தான். உங்களுக்கு யார் மேலையாவது விருப்பம் இருந்தா நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு தடையா வரவே மாட்டேன். என் வாழ்க்கையில வாழ எனக்கு உரிமை இருக்கு. கண்டிப்பா நீங்க அதைய எனக்காக விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்க பையனை நீங்களே வச்சுக்கோங்க, வளர்த்துக்கோங்க. என்னை விட்டுருங்க. இதுக்கப்புறமாவது நான் நிம்மதியா வாழ்ந்துக்கிறேனே என பயம் வெளிக்காட்டாமல் தன் பேச்சை முடித்து இதுவரை நிறுத்தி வைத்த மூச்சை விட்டு குரலின் நடுக்கம் வெளியே தெரியாமல் பேசினாள் பிரதீக்ஷா. கண்டிப்பாக கொலைவிலும் என்று தெரியும். திரும்பாமல் அப்படியே நிற்பவனை நடுக்கத்தோடு வெறித்தது இவள் பார்வை. கோபம் கொண்டு மிருகமாக்கி எப்போது வேண்டுமானாலும் அவள் மீது தாக்குதலுக்காக பாயலாம் என எண்ணியவள் விரலோடு சேர்த்து கால்களும் கிடுகிடுத்தது. உடைந்த குரலில், இன்னொரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுக்க கூட உனக்கு பயமா இருக்கு. அந்தளவு என்னால நீ பாதிக்கப்பட்டிருக்க. என் மேலதான் தப்பு. என்னால நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க. மறுவாய்ப்பு தரமாட்டாயா என்ற கெஞ்சதலோடு அவன் வெளியில் அடைமழை பொழிவது முகம் காட்டாமல் திரும்பி நின்ற போதும் காதல் கொண்டவள் அகம் உணர்ந்தது அதிசயமே. நான் போயிடுறேன். நீ நிம்மதியா உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு. சத்தியமா திரும்ப வரமாட்டேன். சேர்ந்தாதான் காதலா என்ன? நீ என்ன வெறுக்க 1000 காரணம் இருக்கு. சாகர வர நான் உன்னை காதலிப்பேன் பிரதி. என் காதல் தேராது. ஒரு வாய்ப்பு கூடன்னு கெஞ்ச கூட தகுதி இல்லாம நிக்கிறேன் பிரதி. நீ எடுத்த முடிவு சரிதான். என்னால நீ பட்ட வேதனை யாரா இருந்தாலும் என்ன வெறுப்பாங்க. என்ன மாதிரி ஒரு தப்பான காதலால நீ பட்ட வழிகள் உனக்கு சரியானவங்களை, உன் அன்புக்கு தகுதியானவங்களை தேர்ந்தெடுக்க உதவும். நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதால உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. குட். அப்போ அதிவேக நெஞ்ச துடிப்போடு பதிலுக்காக காத்திருந்தாள் அவள். அதிக்காவது அம்மா வேணும். என்ன மாதிரி ஏங்கி வளர வேண்டாம். வலிந்த கண்களை துடைத்து வார்த்தையை தொடர்ந்தான். என் பையன் என்ன மாதிரி இருக்கக்கூடாது. உன்ன மாதிரி யாரும் பிற்காலத்துல கஷ்டப்படவும் கூடாது. என்னால உன் பிள்ளைய வெறுத்துறாத பிரதி. நான் விலகிடுறேன். அதைய நீ நல்லா வளர்ப்ப. அது போதும். முன்ன தெரியல, இப்ப உன்னை ரொம்ப காதலிக்கிற. நீ சந்தோஷமா இருப்பேனா நான் விலகிக்கிறேன். பிகாஸ் ஐ லவ் யூ so much என்று கத்திக்கொண்டே திரும்பாமல் அப்படியே நிற்க அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள் பிரதீக்ஷா. இந்த மாற்றத்தை அவள் எதிர்பார்க்கவில்லை. என்ன ஆச்சு இவருக்கு என்ற எண்ணம் தவிர்க்க முடியாமல் வந்தது. கண்ணீரோடு கேட்டாள், என்னை விட்டு போயிடுவீங்களா பிரீத்? போகவே மாட்டேன் என வாரி அணைக்க துடித்த மனதை அடைத்துக்கொண்டு, புயல் அடித்து ஓய்ந்த பின் கூட்டையடையும் பறவையாய் அவன் மெய்காதல் கண்டு கண்ணீருடன் கர்வம் பெருகியது. பல உணர்வுகள் பேரலையாய் சுற்றி அடித்து ஓய்ந்தது. முடியாது, விடமாட்டேன் என பழைய பிடிவாதக்காரனை எதிர்பார்த்து ஏமாந்து போனாள் பிரதி. பெரிய பிரளயத்தை எதிர்நோக்க எங்கிருந்தாலும் வாழ்க என பேசியது கோபத்தை ஏற்படுத்தியது. தேங்க்ஸ் என்று வாட்ஸ்அப்பில் வந்த மாப்பிளை போட்டோவை விரலால் நகர்த்தி பார்த்து வேண்டும் என்று சத்தமாக படித்தாள். சந்தோஷ், ஐடி கம்பெனி ஓனர். டேய் அதி, நீயே வந்து உங்க அப்பாவை செலக்ட் பண்ண. அம்மா செலக்ஷன் எப்பவுமே தப்பாதான் இருக்கு என அவள் குத்தலோடு குறைப்பட்டு பேச சூழல் மீதி இதழ் விரித்து அவள் செலக்ஷனுக்கு அப்பா என்றதும் மெல்ல ஊர்ந்து அவன் ட்ராக் பேண்டை பற்றி ஏறி காலை ஊன்றி நின்ற மகன் முதல் அழைப்பை பரிசளித்தான். பா. உயிர் ஒருகியது அவன் அழைப்பில்.
பாவ மன்னிப்பு வழங்கியது போல தந்தை எனும் அழைப்பு மண்டியிட்டு வாரி அணைத்துக் கொண்டான் தன் சிறு உயிரை. பா மறு அழைப்பில் அடக்கிய அழுகை எல்லாம் வெடித்தது. உணர்ச்சி பெருக, அப்பா போக மாட்டேன்டா, அம்மாவை மன்னிக்க சொல்லுடா, ஒரு தடவை நம்ப சொல்லுடா என மன்னிப்புக்காக இறைஞ்சினான் பிரீத்குமார். பொய் கோபத்தோடு, என்ன சொன்ன? அருகில் வந்து பிள்ளையை அதட்டினாள் பிரதி. இங்க பாரு, குழந்தைக்கே அப்பா நான் தானே தெரியுது. என்னை ஏத்துக்கிறது தவிர உனக்கு வேற வழியே இல்ல. அக்செப்ட் மீ என சிரித்து பிள்ளையை நெஞ்சோடு அணைத்து காத்தான். ஆண்டி வாங்க போற, பிள்ளைய பிடுங்க வர உதறி விட்டு, எங்க அடி பார்க்கலாம், கையை காணாம போயிடும் என எச்சரித்தான். ஓ, நீங்க விட்டுட்டு போன பிறகு அடிப்பேன் உங்க பிள்ளைய. விடவே மாட்டேன். என் பிள்ளையையும் என் பொண்டாட்டியையும். அவளையும் கொடுத்து அணைக்க திமிருவது போல பாசாங்க செய்து அழுத்து கொண்டு தன் கேள்வியில் உரிமைக்கான ஆசை விதைத்து கேட்டாள். நான் பொண்டாட்டியா? தாலி கட்டின மாதிரி உரிமையா கேட்கிறாரு? முகத்தை வெட்ட, தாலியே தேவையில்லை, நீதான் என் பொஞ்சாதி என பனிமலையை பார்சல் செய்ய, எனக்கு தாலி வேணும், எப்ப கட்டுவாருன்னு உங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்லடா ஆதி. அர்த்தம் உணர்ந்து அதிர்ந்தது அவன் விழிகள். மன்னிப்பு தந்த தேவதையை மேலும் தன்னோடு இறுக்கி அணைத்து அவள் மார்பில் புதைத்துக் கொண்டு விழிகள் கரைந்து வெம்பி அழும் குழந்தையாய் மாறினான் காதலன். மன்னிப்பின் விழிநீர் பட்டு இதுவரை அவளை சந்தேகத்தால் குத்தி கீறிவிட்ட நெஞ்சத்தின் ரணமான காயங்களை அவனை நீர் மருந்திட்டு ஆற்றிட குளிர்ந்து போனாள் காதல் இலக்கணமானவள். 5 நிமிஷத்துல 1000 தடவை செத்துட்டண்டி ராட்சசி என்றான் கண்ணீரோடு திமிரி. தொடர் விம்மலோடு பேச வராது. நான் என திக்கி தொடராது தடைப்படும் வார்த்தை எல்லா வாய் அசைப்பை, சொல்ல முடியாத வழிகளை தவிப்புகளை ஆறுதல் படுத்தினாள் இதழ்களால். எல்லா முத்தமும் காமத்தை கடத்துவது அல்ல, கண்ணீரையும் காதலையும் வழிகளையும் கடத்தி உணர்த்திடும் வகையான முத்தம்தான் இது. 2 வருட பிரிவின் வழி, அவன் மீது கொண்ட தீரா காதலின் வெளிப்பாடு, விதியால் பிரிந்த மெய் காதலின் உணர்வின் உருக்கம், கண்ணீர் திரவமாக காதல் பெருக்கத்தினால் இதழ்கள் இடைவெளியின்றி தாளிட்டுக் கொண்டது. பிள்ளை அழுகுரல் கேட்டு இருவரும் விலகிட, கை நீட்டி அணைப்பை யாசிக்கும் பிள்ளையை தூக்கி நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள் தாய். பசியில் பிஞ்சு முகத்தை புரட்டியது மார்பில். அன்று அறைக்கு சென்று பசியாற்றி மடியில் வைத்து கொஞ்சும் போது பிரீத் உள்ளே வந்து பிள்ளையை வாங்கி மடியில் வைத்து அமர, அவன் ஒற்றை தோள் மீது கன்னம் பதிய முகத்தை புதைத்துக் கொண்டாள் பிரதீக்ஷா. எத்தனை நாள் ஏக்கம் இது! அவன் அருகாமை, அன்பு, அணைப்பு, அதனை தினம் ஏங்கி தேடியவள். தலைவன் கை செய்ததும் வெளிநீர் கொட்டியது இருவருக்கும். காதலுக்கு பஞ்சமில்லைதான், உரிமையோடு உறவு செய்தால்தான் வலிமையாக மாறும். அதற்காகத்தான் இத்தனை நாள் தள்ளியிருந்தாள் அவள் பலவீனம், இவன் அருகாமை. காதல் மட்டும் கொண்டிருந்தால் என்றோ வெறுத்து விலகி இருப்பாள். தாய்மையும் சொல்ந்ததனால்தான் இத்தனை மன்னிப்புகள், தண்டனை, விடுப்புகள். காதலியின் அடுத்த கட்டம் காமம் என்ற வளமைகள் பிழையாக காதலின் உச்சம் தாய்மை எனும் இலக்கணம் ஏற்றினால் தீராத காதல் கொண்ட இவன் பிரதியானவள். காதல் சுமை தாங்கியவள் மனதின் பாரம் கணக்க கண்ணீர் கொட்டியது. பிரதி, ஏன் போய் சொன்ன? துடிச்சு போயிட்ட. அவள் கையை இதயத்தில் அழுத்தி பிடித்து, பாரு, இனிமே அதிர்ச்சி குறையல, எப்படி படப்படன்னு நெஞ்சு அடிச்சுக்குது பாரு. பதில் வேண்டி திருமதியின் முகம் பார்க்க, ஒரு 5 நிமிஷம் நான் சொன்ன பொய்ய தாங்க முடியல. வெறுமையாக புன்னகைத்தாள். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய் சொன்னீங்க, அது உண்மைன்னு நம்பி குழந்தை உண்டானதை கூட சொல்லாம மறைச்சிட்ட. பிரசவத்தப்போ பவித்ரா வந்து சொன்னப்பதான் நீங்க யாரையோ கல்யாணம் பண்ணிக்கலங்கிற உண்மை தெரிஞ்சது. அதுவரை இப்படிதான் எனக்கும் மனசு வெடிக்கிற அளவு துடிச்சது. எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு வலிச்சது. கண்ணீர் கோடுகள் நீள அவன் முகத்தை பார்த்தாள். கேள்வியாக குற்ற உணர்ச்சி, அவமானம், சுயவெறுப்பு முகத்தில் நிறைய. தலையை தாழ்த்தினான் அவள் பார்வையை எதிர்க்க. தைரியமற்ற கோழையாக விலகும் அவனை மேலும் இறுக்கி அணைத்து பிடித்தவாறு, இப்படியே கொஞ்ச நேரம் ப்ளீஸ், தள்ளி போகாதீங்க கெஞ்சும் குரலில் கேட்க, என்று அவள் தலை மீது தலை சாய்த்து, பிரதி, உன்கிட்ட பேசணும்டி. பேசுங்க. பேசணும், மிஸ் பண்ணதெல்லாம் சொல்லணும். கழுத்தில் முகம் புதைத்து மீசையால் நெருட கூச்சம் வந்து தள்ளினாள் பிரதி. என்ன பழக்கம் இது? இப்படிதான் பேசணுமா? சும்மா இருங்க பிரீத். நம்ம குடும்பமா இருக்கிற இந்த நிமிஷத்தை முழுசா ஃபெயில் பண்ண விடுங்க, அப்புறம் பேசலாம். முடியாது, 2 வருஷம் ஆகுதுடி அசைவம் சாப்பிட்டு. இதுக்கு மேல நல்லவனா நடிக்க முடியாதுடி ப்ளீஸ். தாபத்தில் தவழ்ந்தது குரல் குலைய. அப்போ இதெல்லாம் நடிப்பா? நீங்க மாறவே இல்லையா? அதிர்ந்து நெஞ்சில் கை வைக்க, பதறாதடி, குணம் மாறிடுச்சு. காதல் எப்படி மாறும்? இத்தனை நாள் ஆசைகளை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இருந்தது பெரிய சாதனை தான். ப்ளீஸ் பிரதி. இதழுக்கு முன்னேற முயல தலையில் கொட்டி விலகி போனாள் பிரதி. எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும், மிஸ்யூ சொல்லணும். குழந்தைய தூங்க வச்சுட்டு வந்து பேசலாம். காதல் பார்வை வீச எகிரி குதித்தது வேட்டைக்கு தயாரான ஆண்மனம். எப்படி தூங்க வைக்கிறன்னு மட்டும் பாரு.
பிள்ளையை தோளில் போட்டு தட்ட அது பதிலுக்கு தந்தை தோளில் தாளம் தட்டியது. பிரதி வேண்டுமானால் மன்னிக்கலாம். பிள்ளை வடிவங்களை கையில் எடுத்தது இமை சொடுக்காமல் வெடித்து கொட்டியது. அவனும் எல்லா முறையிலும் உறங்க வைக்க முயன்றான். யூடியூப் வீடியோ டிப்ஸ் பார்த்தும் பயனில்லை. இளமை சூடு தாங்காமல் சிவக்கும் விழிகளோடு பிரதியை ஏக்கமாய் பார்ப்பதும் எச்சிலை விழுங்கி சோர்ந்து போய் தலையில் கை வைப்பதை பார்த்து வரும் சிரிப்பை அடக்கிக் கொண்டாள் பிரதி. மேலும் 1 மணி நேரம் கழிய சோஃபாவில் அமர்ந்து உறங்கும் பிரதியை பார்த்து எரிச்சல் வந்தது. தொட்டிலில் போட்டு மகனை ஆட்டு என ஆட்டியும் தூங்காமல் இருக்க தாபத்தால் வந்த கோபத்தில் கீழே கிடந்த பொம்மையை தூக்கி அவள் முகத்தில் வீச விழித்தவள் அதிர்ந்து சுற்றிலும் பார்வையை சுழல விட்டாள். என்னடி தூங்குற? எரிச்சலோடு பல்லை கடிக்க, தம்பி தூங்கிட்டானா? சந்தேகமாய் தொட்டியை பார்க்க குழந்தை உடலை நெளித்து முண்டியது. 2 மணி நேர போராட்ட கடுப்பில் உன் புள்ள தூங்கவே மாட்டேங்கிறாண்டி. வழியில் கையை உதற, என்ன இத்தனை நாள் என் புள்ளன்னு கொஞ்சிட்டு அடம் பண்ணதோ என் புள்ளன்னு ஆக்கிட்டீங்களா? நேராக எழுந்து அருகில் வந்து பிள்ளையை அள்ளி எடுத்து முகம் பார்க்க மொச்சை விலையில் துளி தூக்கமில்லை. சுத்தம் வயிற்றுல இருக்கும்போது இவர் படுத்தின பாட்டுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறான் போல என நினைத்து சிரித்தவள் பாலை புகட்டி பின் பிள்ளையை பிரீத் கையில் திணித்து, எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் போய் தூங்குறேன், உங்க பையன் தூங்கினதும் வந்து எழுப்புங்க என அவள் உள்ளே தன் அறைக்கு செல்ல மணி இரவு 1. டே முடியலடா, 1 மணிடா. நேத்து வரைக்கும் ஒழுங்கா தானே தூங்குற, இன்னைக்கு ஏண்டா தடா போடுற? நீயும் ஏண்டா பழி வாங்குற? இவனுக்கு நடக்கிறது புரியுதோ என்ற சிந்தனையில் வேறு மூழ்கினான். அதற்குள் அவன் பெற்றவன் தவிழ்ந்து போய் பொருட்களை களைத்து போட ஐயோ என தலையில் கை வைத்து ஓடி பிடித்து களைத்து போனான். கீழே அமர்ந்து மடியில் போட்டு தட்டி கொடுக்க கோழி கூவும் சத்தமே கேட்டுவிட்டது. விடுஞ்சிடுச்சா? புலம்பலோடு பிள்ளையை மடியில் போட்டு அமர்ந்த வாக்கில் சுவற்றில் சாய்ந்து அவனும் தூங்கி வழிய விடிந்ததும் எழுந்து வந்து பாக்கெட் பாலை எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு அவன் அருகில் வந்து உட்கார்ந்து அவன் கண்ணம் தொட பாக்கெட் பாலின் குழுவை ஜில்லென கையில் இருக்க ஜில்லிப்பில் முகத்தை திருப்பி சினியினான். என்னங்க விடிஞ்சிருச்சு. விழித்திருக்க முடியாத நிலை. கைகளால் தேடி அவனை பிடித்து தன்னோடு சேர்த்து அணைத்து பிடித்தவாறு, பக்கத்திலே இரு, போகாதடி என்று உறக்கத்திலும் கெஞ்சிற அவன் ஆதரவான அணைப்பில் உருகி பின் உறங்கியும் போனாள் பிரதீக்ஷா. அவள் வாழ்வின் இனிய உதயம் என்று. பகலில் அவள் கண்ட கனவுகள் நிஜமாக நிறைவான வாழ்வு ஆரம்பமாகிவிட்டது. அத்தியாயம் 55. வாசல் கதவை பலமுறை தட்டியும் பதில் இல்லாமல் போக ஒரு கையில் டிராவல் பேக், மறு கையில் கதவை தள்ளிவிட்டு பவித்ரா அகதில் அடி எடுத்து வைக்க கண்ட காட்சி. பிள்ளையை மடியில் ஏந்தி கொண்டு ஒரு தோள் பக்கம் காதலையை தாங்கி அமர்ந்தே உறங்கும் மாமன் அழகோ அழகு. உடனே தன் செல்போன் கேமராவில் பதிவு செய்தாள் அழகிய காட்சியை படங்களாக. பிரதீக்ஷா கண் விழிக்க உயிர் தோழி பவித்ராவின் தரிசனம். பவி ஆசையாக எழுந்து ஓடி சென்று அவளை கட்டி அணைத்துக் கொள்ள, வா பவி, திடீர்னு வந்திருக்க? என் மாமாவோட கட்டளை முறைப்படி நான் தான் வந்து உன்னை அழைக்கணுமாம், அதான் வந்தேன் என்றாள் காரணமாக. தனியாவ வந்த? சர்வவானாவை அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல. உன் அண்ணனுக்கு வேற முக்கியமான வேலை இருக்கான், வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பவி உதட்டை பிதுக்க, ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கோ என்று முகம் சுருங்கி நின்றவளுக்கு சமாதானம் சொல்லி உள்ளே அழைத்து சென்றாள் பிரதி. பவி, நீ ரெஃப்ரெஷ் ஆக, நான் டீ போட்டு கொண்டு வர என்று செல்பவளை விடாமல் பிடித்து, கிளம்பணும் பிரதி, நீ போய் ரெடி ஆகிட்டு வா, நல்ல நேரத்துக்குள்ள நம்ம வீட்டுக்கு போகணும் என்ற அழுத்தமான வார்த்தைகள் ஏதோ இருப்பதை உணர்ந்து பிரதி குளியலறை நோக்கி சென்றாள். பிரீத்தும் கண் விழித்து கொண்டான். குழந்தையை தொட்டிலில் உறங்க வைத்துவிட்டு பவித்ராவிடம் ரகசியம் பேசினான். எல்லாம் பண்ணியாச்சு மாமா, சர்வா அதான் வரல. ஏதோ பிரதிக்கு தெரியாமல் மூடி மறைத்து பேச்சுவார்த்தை நடந்தது. பவித்ரா காதல் தம்பதிகள் இருவரும் பிள்ளையுடன் சென்னை விமான நிலையம் வந்ததும், பிரதி நீ மாமா கூட போ, நல்ல நேரத்துக்கு தான் நீ வீட்டுக்கு வரணும், நான் கிளம்புறேன் தனித்து விட்டு பதில் வரும் முன் அவசரமாக பவித்ரா வெளியே செல்ல, என்ன ஆச்சுங்க, பவியை விட்டுட்டு போறா? நான் தான் பிரைவசி வேணும்னு அவளை போக சொன்னேன், ஹனிமூன் ரெஸ்டார்ட் புக் பண்ணிருக்கேன் என சொல்லி குதுகலித்தான் பிரீத். சி, என்ன இது, வீட்டுக்கு போகாம ஹோட்டலுக்கு போறதா? நான் வரல. கல்யாணம் ஆகாம ஒரு பொண்ணு வீட்டுல வச்சுக்கிட்டு ஹோட்டல் ரூம், அதை வெக்கமே இல்லாம சொல்லி எங்களுக்கு தனிமை வேணும்னா அவளை போக சொல்லுறது. சிச்சி, என்ன பழக்கம் இது? எப்ப இருந்து இவ்ளோ கேவலமா புத்தி மாறுச்சு உங்களுக்கு? திட்டி தேர்த்தாள் பிரதி. எதிர்வினையாக பிரீத் வாய் விட்டு சிரிக்கவும், சிரிக்காதீங்க, சிறு சிரித்து பிள்ளையை மட்டும் தூக்கி விலகி நடந்து சென்றாள். ஓய் நில்லு பிரதி. பின்னால் ஓடி வந்து மூச்சு வாங்கியது, பாவமாக முகம் வாடியது. அப்போ ஹனிமூன் வேண்டாமா? முதல்ல கல்யாணம் பண்ணியா, ஹனிமூன் தான் குறைச்சல. வாயில் காரச்சாரமாக முடங்கியபடி பிரதி முன்னே நடக்க, அப்போ பிடிக்கல. முகத்தை கோணி கோபமாய் அப்படியே நின்றான் கோபக்காரன். சந்தேக தொழில், அங்கையெல்லாம் ஒழுங்கா தானே இருந்தீங்க, இங்க வந்ததோ கொம்பு முளைக்குதோ? ஆமா,
என்று சொல்லி நிற்கும் ஆணின் அடம் பிடித்தம் கண்டு இதழ் மலர சிரித்தாள் பிரதி. இங்க பாருங்க, நல்ல நேரம் வர வரைக்கும் போய் ஏதாவது கோவில உட்காரலாம். அப்போ என் ஹனிமூனு பிளானு? மூடிட்டு வாடா என்று வெடிக்க ஆரம்பித்தாள். என்ன திமிரா, நீதாண்டி என் சாமி, தனியா ஏன் கோவிலுக்கு போகணும் என்று சிரிப்பில் வசீகரித்தான். இப்படிப்பட்ட பொய்கள் நீங்க பேசினதை நம்பித்தான் கல்யாணத்துக்கு முன்னமே வர வாங்கிட்டு நின்ன என்று தன் மகன் அதிமிலரனை பார்க்க, புள்ள வரம் கொடுத்த தெய்வண்டி நானு, கொஞ்சமாவது நன்றி இருக்கா உனக்கு? புள்ள வரத்தை மட்டும்தான் கொடுத்தீங்க. வேதனையில் முகம் சுருங்கியது. விலகி சென்று ஆட்டோவை கை காட்டி நிறுத்தி பிரதி ஏறிக்கொள்ள அதே இடத்தில் மாறாமல் நிற்பவனை பார்த்து கையசைத்து ஆட்டோவை கிளப்ப பதறி அடித்து வந்தான். ஏய் நில்லுடி, மதிக்கவே மாட்டல்ல என புலம்பி ஆட்டோவில் பிரீத் ஓடி போய் ரன்னிங்கில் ஏற பிரதி எனும் ஆவேச கத்தலோடு அவளிடம் சிடுமுகத்தை காட்டினான். அருகில் அமர்ந்து கொண்ட தன்னவன் கையை அழுத்து பிடித்து சமாதானமாக்கி சாந்தமாக்கினாள் பிரதி. கோவில் வாசலில் ஆட்டோ நிற்க கோவிலை பார்த்ததும் அதிர்ச்சியில் பிரதீக்ஷாவின் விழி விரிந்தது. முன்பு இருவருக்கும் திருமணம் செய்ய ஏற்பாடாகி நடைபெறாமல் தடைப்பட்ட அதே கோவில். வாங்க, சர்வேஸ்வரன் அழைப்பில் உயிர்ப்பித்து நிஜம் வந்தாள். அண்ணா, நீங்க? வேட்டி சட்டை அணிந்து கம்பீரமாக நிற்கும் சர்வாவை பார்த்து குழப்பம் வர கோவில் அலங்காரம் பார்த்து பவித்ராவின் திருமணம் என புரிய ஆனந்த அதிர்ச்சி தோழியின் முகத்தில். சர்வேஸ் அதியை தான் கையில் தூக்கி பின்பு, பவித்ரா வெயிட் பண்றா, லேட் ஆச்சு, போங்க சிஸ்டர். சர்வேஸ் பரபரக்க வேகமாக மணமகள் அறை நோக்கி ஓடி சென்றாள் பிரதி. என்கிட்ட மறைச்சிட்ட பாத்தியா, பொய்கோபம் கொண்டாள் பிரதி. பவித்ராவோ, டைம் இல்லடி, சீக்கிரமா என்று மிகவும் அவசரப்படுத்தினாள். தன் வீட்டு பெண்ணை இவ்வளவு தூரம் யோசித்தவன் தன்னை யோசிக்கவில்லை என்ற வருத்தம், திருமணத்திற்கான ஏக்கம் பிரதியின் முகத்தில் இருந்தது. வந்துட்டேண்டி, புடவை கட்டி விடணுமா? பட்டு புடவையை உதறி முந்தானைக்கு மடிப்பு எடுக்க, சீக்கிரம் புடவைய மாத்தடி. அவசர கதியில் பவித்ரா கத்திட உயர்த்தி பிடித்த முந்தானையோடு உறைந்து போனாள் ஒருத்தி. எனக்கும் அவருக்கும் இப்ப கல்யாணமா? எச்சில் கூட்டி விழுங்கி இன்ப அதிர்ச்சியை சமன் செய்ய புடவையை அழுத்தி பிடித்துக் கொண்டாள். திகைப்பில் பிரதி பொம்மையாக நிற்க பவித்ரா அவளை தயார் செய்ய தொடங்கினாள். கழுத்தில் இருந்த பொய் தாலியை கலற்றிவிட்டு, இத சாமி உடையில போட்டுட்டு வா, பணித்து அனுப்பினாள் பவித்ரா. வெளியே வந்தவள் விழிகள் அவனை நாடி ஓடியது. எங்கும் தென்படவில்லை அந்த மாப்பிள்ளை அவதாரம். அவர் நல்லா இருக்கணும், நிறைவா சந்தோஷமா, இனிமே பிரிவு இல்லாம வாழணும் என வேண்டுதல் அடுக்க கோவிலில் மணி அடித்தது. புன்னகையுடன் கோவில் பின்புறம் தேடி செல்ல தன் குட்டி ஜெராக்ஸ் காப்பிக்கு வெல்கோரா வேட்டி இடுப்பில் ஒட்டி கிளப்பிக் கொண்டு இருந்தான் காதலன். செல்போன் காதில் வைத்துக் கொண்டே வேஷ்டியை கட்டினான் பிரீத். தர முடியாது, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நேத்து ஒரு விலை ஃபைனல் பண்ணிட்டு இன்னைக்கு மாத்தி பேசுறீங்க. வியாபாரம் நடத்த முடியாது. நான் வந்தேன், அவ்வளவுதான். பதறிய குரலில், டேய் கல்யாணடா உனக்கு, அடங்குடா ப்ளீஸ் கெஞ்சி கூத்தாடினான் இவனிடம் சிக்கிய ஈஸ்வரன். என்ன இவன் எதை கேட்டாலும் சர்வேஸ்வரன் சார் கிட்ட போய் கேட்க சொல்றா? நீ சாருடா, நான் யாருடா? குரலில் கோபம் கொப்பளித்தது. நீதான்ப்பா சாரு, ஹீரோ நீதான், நான் காமெடிய, கிளம்பி வாடா. நொந்து போனான் வருங்கால இந்த வீட்டின் மாப்பிள்ளை. பண்ணது புள்ளா அயோக்கியத்தனம். என்ன சாருன்னு சொன்னா கோபம் பொத்துக்கிட்டு வருது. ஏமா பிரதி, இவனை போய் எப்படிமா காதலிச்ச? வாய்விட்டு புலம்ப. என்னடா சொன்ன? நாக்கை துருத்தி கேட்க, ஒன்னும் இல்ல ஹீரோ சார். அது பிரீத் சட்டை மாற்றுவதில் பிஸியாகினான். தூணில் சாய்ந்து அவனை வெளிவிட்டாது சைற்றடித்தவள் உதடுகள் தானாய் அசைந்தது. அடாவடிக்காரன். அவள் சொன்னதை கேட்டது போல உடனே திரும்பி பார்க்க ஓடியே விட்டாள் பிரதி. புயல் மீது தென்றல் காதல் கொண்டது எப்படியோ. மணவரையில் பிள்ளையை மடியில் வைத்து அமர்ந்து இருந்தான் மாப்பிள்ளை. கீழே நின்ற நிலையில் சர்வேஸ் வாய்விட்டு முணங்கினான். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம புள்ளைய மடியில வச்சுக்கிட்டு தாலி கட்ட உட்கார்ந்துருக்கான் பாரு, மானம் கிட்டவன். அச்சதை அரசி எடுத்து போன பவித்ரா காதில் விழுந்தது. உடனே கோபம் தெரிக்க, சர்வா அவளினாள். சொல்லு பவிமா, எடி ஹெல்ப்? வைத்தறிச்சல் தாங்கல. என் மாமாவை திட்டுற? குழந்தையோட கல்யாணம் பண்றது எவ்வளவு நல்லது தெரியுமா? கல்யாண போட்டோல நான் இல்லைன்னு அதை அளவே மாட்டான். அது எல்லாம் ஒரு திறமை சர்வா. மாமனுக்கு சாதகமாய் கொடி பிடித்தாள். அப்ப என் திறமையை காட்டவா? உதட்டை லேசாய் கடித்து புருவம் ஏற்றி கழுத்துக்கு கீழே பார்வையை மையிலிட்டு இறக்க நாணம் கொள்கிறாள் நங்கை. ஏய் பிச்சு! அர்ச்சதை தட்டை அவன் கையில் திரித்து மணமகளை அழைக்க சென்றாள் வெக்கம் கலந்த நகையோடு. இங்கு பிரதீக்ஷா அடர் சிவப்பு நிறத்தில் மிதமான ஒப்பனை எழில் சேர்க்க தோழியுடன் நடந்து வரும் போதே அவள் கண்கள் நிறைந்தது ஆடவன் அலையில். மின் சந்தன நிற சட்டையில் கம்பீரமாக இதழ்கொள்ளா புன்னகையுடன் வசியம் செய்தான் பிரீத் குமாரன். இன்று அழகேறி கிடந்தது அவளவன் முகம். காதல் பெருக்கெடுத்து ஆளியாய் மெல்ல மூழ்க வைத்தான் காதலியை தன் காதல் பார்வையில். பவித்ராவோ
பிரதி கையை காட்டு என பிரீத் அவளுக்கு காதலோடு பரிசாய் தந்த அவன் பெயரின் முதல் ஆங்கில எழுத்து தாங்கிய மோதிரத்தை அணிவித்து மொத்தமா கொடுத்துட்டேன், பத்திரமா பாத்துக்கோ. 1000 ஆழமான அர்த்தம் பொதிந்த வார்த்தைகள் அது. கனமான உணர்வு விலகி நிம்மதி பெருமூச்சு விட்டபடி தோழியை மணவரையில் பவி அமர வைக்க சிரித்துவிட்டு தலையசைப்பில் சம்மதம் தெரிவித்தாள் பிரதி. பவித்ரா காதலை மட்டுமல்ல, காதல் நினைவுகளை கூட மொத்தமாக உரியவளிடம் தந்து நிம்மதி பெருமூச்சு விட்டுவிட்டாள். காதல் பரிசுகள் கணக்கும் பிள்ளையாய் வழி தரும். பழைய நினைவுகளை சுமக்கும் இதயத்தில் இழந்த காதல் நிழலாட மெல்ல உடைப்பட்ட காதல் நினைவுகள் ஊசியாய் தைத்து சென்றது. கெட்டிமேலும் முழங்க பிரீத் பொன் தாலியை பிரதீக்ஷாவின் கழுத்தில் கட்டி நிம்மதியாக நிமிர்ந்து பார்க்க கண்ணீரோடு அவனை நேரிட்டவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டான். காதலனை கணவனாக கைத்தலம் பற்றினாள் பிரீத் குமாரின் மனைவி பிரதீக்ஷா. நெஞ்சம் நிறைந்த திருநாள்தான் பிரதியின் வாழ்வில் இன்று. எல்லை இல்லாத ஆனந்தம், உரிமையாக ஊரறிய மனைவியான பெண் நிகழும் அந்த இன்ப அதிர்வு வாழ்வின் சொர்க்க நிமிடங்கள். பிரதீக்ஷாவின் விருப்பப்படி கோவில் வரும் பக்தர்கள், ஆதரவற்ற முதிரியவர்கள் அனைவருக்கும் சமபந்தி விருந்துதான். பிரதி கையில் குழந்தையுடன் நின்று பரிமாறுவதை வேடிக்கை பார்க்க பிரீத்தோ, நீங்க போய் கார்ல உட்காருங்க, நான் பணம் கணக்கு பார்த்து கொடுத்துட்டு வரேங்க என்று நகர கைப்பிடித்து தடுத்து, என்ன மரியாதை பலமா இருக்கு, பொண்டாட்டி ஆகிட்டீங்க அதாங்க. காதை நுனி இவன் மூச்சில் சிவக்க, புள்ளைய தூங்க வச்சிருடி, நைட்டு ராஜ மரியாதை தான். தோளில் எடுத்து கோவிலின் நுழைவாய் தாண்டி வெளியே சென்றான் பிரீத். பவித்ராவை அழைக்க திரும்ப சர்வேசுடன் பேச சிரிப்பது பார்த்து தொந்தரவு தராமல் வெளியே வந்தாள் பிரதி. தார் சாலையில் எங்கோ கார் தூரமாக நிற்க அந்த இடம் நோக்கி நடந்தாள் பிரதி. சாலையோரம் தொடர் கம்பிமுள் வேலிகள் போடப்பட்டு இருக்க பிரதியின் புத்தானை அதிவேகமாக காற்றில் நழுவி கம்பியில் கடினமாக சிக்கிக் கொண்டது. இழுக்க முயன்றதும் கல்யாண புடவை கிழிந்து விட்டது. பதறி புடவையை சிக்கிய முடிச்சு எல்லாம் விடுவிக்க போராடிய நொடி பிள்ளை நழுவி கீழே விழுந்தது. கவனம் தப்பியதும் மெல்ல குழந்தை நடுசாலை வரை தவழ்ந்து ஊறி சென்று விட்டான் அதிமிளிரன். நெடுஞ்சாலை ஒரு கார் வேகமாக வர தரையில் தவழும் குழந்தை புலப்படாமல் விழி தப்பியதால் உயர் வேகத்தில் சீறி வந்த கார் அவள் உயரானவனை மோதியது. திரும்பி பார்த்த பிரதி கண்டது பிள்ளையை அவளிடம் வீசி எறிந்துவிட்டு பிரதி என்ற கணவனின் கடைசி குரலும் தன்னை நோக்கி காற்றில் வரும் குழந்தையும் தான். தாய்மையின் அனிச்சை செயலாக பிள்ளையை தாயவள் பற்றிய நொடி அவள் விழித்திரையில் கார் மோதி கீழே வீசப்படும் கணவன் விதி வலியது அன்றோ. அன்று சொன்ன ஆரிடம் படித்துவிட்டது. அந்த பெண்ணை மணந்தால் மரணம் என்று சொன்ன சொல் இவள் தலைவிதி ஆனது. தாலி வாங்கிய இடத்தில் உயிரை காவு வாங்கி சன்னதியின் முன் மண்டியிட்டு அடிவயிறு அக்னியாய் எரிய தெய்வ உருவில் நின்ற கல்லை கண்ணீர் பார்வையால் எரித்தாள் பத்தினி தெய்வம். ஆம்புலன்ஸில் வர மனைவிக்கு மட்டும் அனுமதி கிடைக்க பவித்ரா, சர்வேஸ்வரன் அதை மூவரும் மருத்துவமனைக்கு காரில் சென்றனர். பிரீத்தோ, பிரதி பிரதி வாயில் உதிரம் வலிய அவள் பெயரை சொல்லி பிரதியின் ஒற்றை கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டான் பிரீத். இவர்கள் வாழ்வில்தான் எத்தனை துன்பம்! ஒரு நாள் கூட கணவன் மனைவியாக சேர்ந்தே வாழ முடியாத நிலை இருவருக்கும். கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. உயிரை திரட்டி கடைசி வார்த்தையை உதிர்த்தான். நான் உன்னை தனியா விட்டுட்டு போகல, என் உயிர் அதைய விட்டுட்டு போறேன். நீ என் வாழ்க்கைக்குள்ள வராத வர அம்மா இல்லாத ஏக்கம் எனக்கு இருந்ததே இல்லை. மூச்சு சீரற்று வர நான் இல்லாம போனாலோ நீ இருக்கணும். என் பிள்ளைக்கும் என் விதியை கொடுத்துடாத. அவள் உள்ளங்கையில் ஏக்கமாக கண்ணீரோடு கடைசியாக முத்தமிட்டான் காதல் கணவன். உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் விடமாட்டேன் என்று சொல்லும் போதே சுயநினைவு தப்பி மயங்கினான் பிரீத். தீவிர சிகிச்சை பிரிவில் வாழ வேண்டியவன் உயிர் துடிக்கிறது புனர்ஜனத்திற்காக. மருத்துவமனையில் படிவங்களை பூர்த்தி செய்துவிட்டு பசியில் கதரும் பிள்ளையை தோழியிடம் பசியற்று அழைத்து வந்தாள் பவித்ரா. பவித்ராவும் அதையும் அருகில் வர பின்னால் விலகி அமர்ந்தாள் பிரதீக்ஷா. என்கிட்ட நீ வராத, உனக்கும் ஏதாவது ஆகிறோ. பவித்ரா, நீயும் என்கிட்ட வராத. பெற்ற பிள்ளையை கூட விலக்கி நடுங்கிக் கொண்டு தன் விதியை பார்த்து பயந்து நகரும் அவளை பார்க்கவே பவித்ராவுக்கு பரிதாபமாக இருந்தது. வேதனையுடன் சமாதானம் செய்ய முயன்றாள். பிள்ளையின் பசியில் கதறுவது தாங்காமல், பிரதி, குழந்தை பயந்து அழுகிறாண்டி. அதிமிளிரனை தாயின் அருகில் விட்டாள் பவி. பிள்ளையை விட்டு தள்ளி நகர்ந்தாள் பிரதீக்ஷா. நிஜம்தான், நான் சபிக்கப்பட்டவ போல. எவ்வளவு ரத்தம்! வாழ முடியாதபடி அவர் கண்ணுல சேரவே முடியாத எங்களை ஏன் சேர வச்சு பிரிக்கணும்? என் விதி அவர் உயிரை காவு வாங்க போகுது. நான் செத்துட்டா அவர் படைச்சிடுவாரு. நான் சாகணும். சிறு வயதில் தாய் தந்தையும் இதே போல ரத்த வெள்ளத்தில் இறந்தது காட்சியாய் வெறிய உயிர் கொடிக்கும் பேயாக தன்னை உணர்ந்து நான் சாகணும். தொடராக மீண்டும் மீண்டும் பித்தாக்கியது போல் பிதற்றினாள் புது தாலியிட்டவள். பசிக்காக கூட பிள்ளையை அருகில் நெருங்க விடவில்லை தாய். பிள்ளை உயிரும் தன்னால் போய்விடுமோ என்ற பயம் இளைநிலையின் உச்சம். எந்த தாய்க்கும் இந்நிலை வரக்கூடாது.
அத்தை அங்கு அன்னையாகி பசியாற்றி பிள்ளை அழுக்குரல் அடக்கி தன் அழுக்குரல் உடைத்து வெடிக்காமலும் நிதானித்தாள் பவித்ரா. மாமன் பிள்ளைக்கு யார் அழுதாலும் பிடிக்காமல் கத்துகிறது அப்பனை போல. வேதனை மிகுதியால் அவளை மீறி வலியும் கண்ணீரை மட்டும் துடைத்துக் கொண்டு பிரதிக்கு தனிமை கொடுத்து தூரமாக அமர்ந்தாள் பவி. மீண்டும் மீண்டும் பிள்ளை சினுங்க வேடிக்கை காட்ட சொல்லி சர்வேஸ்வரனிடம் கையில் கொடுத்துவிட்டு வெளியே போக வந்தாள். பிரதி பதிலே இல்லை. பிரதி கண்ணீர் மட்டும் வழிந்தது பிரதீக்ஷாவின் கண்களில். அதை கண்ணார பார்க்கும் இவள் தைரியம் எல்லாம் உடைந்தது. அவள் இளைநிலை கண்டு, பிரதி மாமாவுக்கு எதுவும் ஆகாது. விழியசைப்பு செய்யாமல் எதையும் உணராமல் அவள் அமர்ந்து இருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியது. அழுகையற்ற உடைந்த குரலில் வெறித்த விழி மாறாது, கல்யாண புடவை முழுக்க ரத்தம். என் வாழ்க்கை ஒரு நாள் தானா? நான் என்ன பாவம் பண்ண? இத்தனை நாள் பிரிஞ்சு வச்சு நான் கொடுத்த தண்டனைக்கு மொத்தமா என்ன பிரிச்சு போய் பழி வாங்குறீங்க இல்ல பிரீத்? உங்களுக்கு தெரியல, உங்களை பிரிஞ்சு நான் உயிர் வாழ முடியாது. அவளிடம் பவி பேசுவது கூட உணராது அவனிடம் பேசினாள். அவன் மீது தீராத காதல் பித்தானவள். அதையே யோசிமா, பாவம் நீ இல்லாம. தெரியாதவள் தோளை விளக்கினாள் பவித்ரா. புருஷனை கொன்ன பாவி பிள்ளையையும் கொண்டுட்டு மா பாவி ஆகணுமா? அவர் இல்லைன்னா நான் இல்ல. சுயநலம், இது சுயநலமா தெரியலாம். அதான் என் முடிவு. என் பிள்ளை கண்ணீரிலையாவது குளிரட்டும் அந்த தெய்வம் கதறினாள். பின் தானாக பேசி இல்லாத எதையோ சுவற்றில் விரித்தபடி அமைதியானாள் பிரதி. 1 மணி நேர சிகிச்சைக்கு பிறகு வெளியே வந்த மருத்துவர் இடிந்து போய் கீழே அமர்ந்து இருக்கும் பெண் அடிப்பட்டவர் மனைவி என்று யோகித்து, உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா இருக்காங்க. கை மட்டும்தான் உடைஞ்சிருக்கு. தலையில அதிகமான அளவுல சிராய்ப்பு. ரோட்ல உள்ள கூர் ஜல்லி குத்தி இருக்கு. அதான் ரத்தம் அதிகமா போயிருக்கு. இப்ப கண்ணு முழிச்சு தெளிவா இருக்காங்க. போய் பாருங்க. சுவற்றை தாங்கி பிடித்து மெல்ல தன்னை உணர்ந்து நிலைப்படுத்திக் கொண்டு எழுந்தாள் பிரதி. மருத்துவரோ, அவரை யாரோ தாங்கி பிடிச்ச மாதிரி தான் பாதிப்பு இல்லாம அடிபட்டு இருக்கு. பயப்படாதீங்க மிஸ்ஸஸ் பிரீத் குமார். காட் வித் யூ என நிதர்சனம் கூறி அடுத்த பணிக்கு சென்றார் மருத்துவர். மனதில் அருவமாக அம்பிகையின் முகம் வந்து கேள்வி கேட்க கண்ணீர் வலிய மனதால் நிந்தனைக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். சன்னதியில் கழுத்தில் பொன்தாளி வாங்கியவள் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று விட்டாள் பிரதி. பின்னாலே சர்வேஸ்வரன், பவித்ரா, ஆதி மூவரும் வர வலது கையில் கட்டு போட்டு தலையில் சிகிச்சை பெற்ற அடையாளமாய் சிறு அளவிலான கட்டுக்கள் இருந்தது. பிரதியை பார்த்து எந்த உணர்வும் காட்டாமல் பிரீத் இருக்க தொடர் மயக்க மருந்தின் விளைவு என பிரதி நிற்காத கண்ணீரை துடைத்து விட்டாள். பவித்ரா, யார் இவங்க? சந்தேகமாக மனைவியை பார்த்து பிரீத் கேட்க சர்வேஸ்வரனோ, பிரதி யாரா? இதுக்கு இவன் செத்தே இருக்கலாம் என்று எண்ணி பவித்ராவின் கையை வேகமாக பிடித்து வெளியே இழுத்து சென்றான் சர்வேஸ்வரன். பவித்ராவோ, வீடு சர்வா, எதுக்கு இப்படி இழுத்துட்டு வர? கையை உதறி தள்ளிவிட்டாள். நாம எங்கேயாவது போயிடலாண்டி. அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு எல்லாமே மறந்துருக்கோ. மறுபடியும் முதல்ல இருந்து உன்னை காதலிக்க ஆரம்பிப்பான். அதெல்லாம் பார்க்க எனக்கு சக்தி கிடையாதுமா. பழைய படத்துல வர மாதிரி தலையில் அடிபட்டு எல்லாத்தையுமே மறந்துருப்பான். அதிர்ச்சியான தகவல் கேட்டா செத்துருவான்னு பிரதியும் உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா. தயவு செஞ்சு போயிடுவோம். விடாப்பிடியாக இழுத்து போனான் சர்வா. திகைத்து போனவளோ, அச்சோ, என்னை கல்யாணம் பண்ணிக்கலனா என் மாமா செத்துடுமா? அதிர்ச்சியாக விதிர்த்து விழித்தாள் பவித்ரா. கணவனின் கேள்வியில் அவன் முகம் பார்த்து நலமுடன் இருப்பதை எண்ணி நிம்மதியாக புன்னகை அரும்பியது. என் பேரு பிரதீக்ஷா. நீங்க நல்லா இருக்கிறதே எனக்கு போதும். என் நினைவு இல்லைனா கூட பரவாயில்ல. நம்ம சேர்ந்து வாழவே வேணாம். என் ஏக்கமும் காதலும் எப்பவும் தீர வேண்டாம். நீங்க நல்லா இருக்கீங்க, அதுவே போதும். சேராத காதல் எப்பவும் தீராத காதலா நிலைக்கும். என் விதியை மாத்த முடியாதல்ல. வேதனையாக அவன் விழிகளை ஓர் ஆழ பார்வை பார்க்க, யாரு நீங்க? பவித்ரா எங்க? வெளியில இருப்பா. நான் போய் வர சொல்றேன். வெளியே செல்ல கதவில் கை வைக்க தடுத்தது அவன் குரல். நீ யாரு? கதவை திறந்த கைகள் நடுங்கியது. வேதனையில் யாரோ வாகி போனதை எண்ணி அடக்க முடியாமல் அழுகையில் உடல் குலுங்கியது. ஓய் பிரதி, மை பொண்டாட்டி, வாடி என்று அழைத்ததும் கோபம் தெரிக்க திரும்பி பார்த்தாள். ஆனவன் வழியோடு தன் ஒரு கை நீட்டி அழைக்க ஓடி சென்று அவனிடம் அடைக்கலமானாள் பிரதீக்ஷா. பவித்ராவோ, சர்வா, லூசு மாதிரி பேசாத. தலையில தான் அடியே படலையே, எப்படி பழசெல்லாம் மறந்து போகும்? இது பிளானா இருக்கும். இவன் உங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க ஸ்கெட்ச் போடுறான் போல. அவன் மட்டும் மறந்துருந்தா உன்னை பார்த்ததும் என்ன நடந்திருக்கும்? பழைய மாமாவா இருந்திருந்தா ஒரு கொலையே நடந்திருக்கும்ல என்று சிரித்துக் கொண்டே பிரீத் இருக்கும் அரைக்கதவை திறந்தவள் சட்டென்று மூடி வைத்து திகைத்து போய் நிற்க, சர்வேஸ்வரனும் என்ன தெரிகிறது என்று ஒரு கணம் கதவை திறக்க குப்பென்று வேர்த்தது. நடப்பதை பார்த்ததும் படார் என்று மூடிவிட்டு தலையில் அடித்துக் கொண்டான். அடச்ச முத்த காட்சியாடா. எனக்கு மட்டும் ஏன் ரொமான்ஸ் சீன் அமையவே மாட்டேங்குது? அப்படி என்ன பாவம் பண்ணேன் நானு என்று புலம்பி அதன் வெளிப்பாடால் மூண்ட வெறுப்பில் காதல் காட்சி தராத என்னை பார்த்து
சாரி, மேலே கடவுளை பார்த்து ஆதங்கமாய் கத்தினான் சர்வேஸ்வரன். அவங்களுக்கு அமையுது, நமக்கு அமையல, என்ன பண்ண? வா, அதையே எங்கேயாவது தூங்க வைப்போ. என் தோல்ல இருந்தா ஃப்ரீயா தூங்க மாட்டா, வலிக்கும் பிள்ளைக்கு. அருகில் இருந்த தனி அறையில் போய் தட்டி கொடுத்து உறங்க வைத்தாள் பவி. பூனை போல அருகே வந்து பெட்டில் அவள் அருகில் அமர்ந்தான். அவள் உள்ளங்கையை வருடி, பவி, எதையும் அமைச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு என்று கையில் இருந்து மேலே தாவி கண்ணம் வருண்ட தொடங்கினான். பட்டென்று கையை தட்டி விட்டாள் பவித்ரா. என்ன ஆச்சு? அவங்க கல்யாணம் ஆனவங்க ஏதோ பண்றாங்க, நமக்கு என்ன? பாவம் பார்த்து அவன் நெற்றியில் முத்தமிட, அவ்வளவுதானா? பாவமாக முகத்தை மாற்றி கேட்க புன்னகை பூத்தவள், போதும், ஆம்பளுக்கு எடுத்து கொடுத்தா ஒரு பொண்ணு எவ்வளவு துன்பப்படணும்னு பிரதியை பார்த்து கத்துக்கணும். எவனையும் நம்ப முடியாது, இந்த பாவமான பார்வை செல்லாது என்று தள்ளி அமர்ந்து கொண்டாள். ஏதோ உன் மாமா மாதிரி குழந்தை வரமா கொடுக்க போறேன், முத்த வரம் தான் கொடுக்க போறேன், பிளீஸ் டி. சினுங்கிய குரலோடு கெஞ்சினான். அந்த குழந்தை மிட்டாய் கேக்குது, எனக்கு வேணும் போல அடம் பண்ணுற சர்வா, வெளியே போ, சத்தம் கேட்டு குழந்தை முழிச்சிட போகுது, பிளீஸ் டா. முடியாது. இப்படிதான் கத்துவேன். டேய் குட்டி பையா, எந்திரடா, அப்பா கிட்ட போகலாம். நான் அனுபவிக்காததை எவனும் அனுபவிக்க கூடாது. சர்வா, வாய மூடு என்று கூறி பயனற்று போக பெரிய குழந்தை பிடிவாதம் நிற்காது என புரிய மிட்டாய் வழங்கினாள். சில பல கடிகளோடு சர்வேஷ் புலங்காத இதழில் ஆழம் பார்த்தாள் பற்களால். பிறகு காதல் காட்சிகள், முத்த காட்சிகள் இரு ஜோடிக்கும் குறைவே இல்லாமல் அரங்கேறியது. பிரீத் அறிவுறுத்தலின்படி பவித்ரா சர்வேஸ்வரன் திருமண ஏற்பாட்டை உடனே தொடங்கினாள் பிரதி. மாமன் மனைவியாக நின்று எல்லா வேலைகளையும் பொறுப்பாக செய்தாள் பிரதீக்ஷா பிரீத் குமார். பிரீத் உடல் உழைப்பு நிலையில் இல்லாததால் இல்லையே தவிர செல்போன் மூலம் அனைத்தையும் நிர்வகித்து மனைவியின் மீது மிக அழுத்தம் கூடாமல் பார்த்து கொண்டான். தெய்வமாக இருக்கும் சுமதி அத்தையின் அருள் ஆசையுடன் இனிதாக நடந்தது சர்வேஸ்வரன் பவித்ரா திருமணம். 1 வருடத்திற்கு பிறகு. பிரதி, லேட் ஆகுது. கையில் பையோடு வாசலில் நின்று மனைவி பெயரை ஏலம் போட்டான் பிரீத். இறையா, வரேன். வாசலுக்கு போய் தான் சாவி இல்லைன்னு ஞாபகம் வருமா உனக்கு? போகும்போது எடுத்துக்கிட்டு போனாதான் என்னவா? அழுத்து கொண்டு பதில் சொன்னாள் பிரதி. என்னடி முனகல் அதிகமா இருக்கு, சீக்கிரம் கொண்டு வா, ஆபீஸ் போகணும். குடும்ப தலைவியாக அழுக்கு நைட்டி அள்ளி கொண்டையிட்டு அப்பன் மற்றும் மகன் படுத்தும் பாட்டின் வெளிப்பாட்டாய் உறக்கத்திற்கு கெஞ்சும் சொக்கும் மயக்க வெளிகள். அழகு என்பது ஆடை ஆபரணம் அல்ல, தாய்மையும் பொறுப்பும் தியாகமும் தான். வெடுக்கென சாவியை பிடுங்கியவன், அது எங்க? கத்தினான். தூங்குறான், நீங்க போங்க. மனைவி வேகமாக கையசைக்க ஏதோ யோசனை வந்தவனாக வீட்டுக்குள் நுழைந்து போய் உறங்கும் குழந்தையை பார்த்தான். அவன், அப்பா கிளம்புங்க, லேட் ஆயிடுச்சு, பிரீத் போங்க என்று சொல்லும் போதே அவன் முகம் ஏறி நிற்பது தெரிந்தது. அவள் இதழ்கள் மட்டும் போ என்றும் இமைகள் வா என்று தூண்டிவிடும் அழைப்பை ஏற்று அப்படியே கையில் அள்ளிக்கொண்டு எதிரே இருக்கும் அறைக்கு சென்றான். இரவு முழுவதும் உறங்காமல் தொல்லை செய்யும் பிள்ளையால் வரும் உணர்வு ஏக்கம். காலை வேளையில் கூடல் நிகழ்வு அழகாய் நடைபெற்று அவன் திண்ணிய மார்பில் அவள் கூந்தல் அடர்ந்து படர்ந்திருக்க, பிரதி, ஐ லவ் யூ டி. உறக்கத்தில் மனைவியோ கொட்ட தவறவே இல்லை. பாவம், மன்னன் ஆட்சியின் அயர்வு தீராதடி நான் கொண்ட ஏக்கம் என்று அவள் செவியில் அழுத்தமாக இதழ் பதித்துவிட்டு தன் இமையையும் அவளையும் அணைத்து உறங்கினான். அழுக்குழல் அலாரம் ஒலிக்க ஒரு நொடி கூட முழுமை பெறாது அறக்க பறக்க எழுந்தவன் குழந்தையை தூக்கி கொண்டு மனைவி உறக்கம் கொடாமல் தடுத்தான். பிள்ளை பெற்ற பிறகு பிரதி முழுமையான உறக்கம் இல்லாமல் தவிக்கும் போதும் மனைவியின் உடல்நிலையை சமன் செய்து உறக்கம் கெட்டுவிடாமல் பிள்ளையின் கடமையையும் மனைவியையும் தாங்கிக் கொள்ளும் அன்பான காதல் கணவன் இவன். என்றுமே தீராதடி நான் கொண்ட ஏக்கம் என்று புரிதலின் இலக்கணமாய் அவன். சுபம். இந்த கதையை கேட்கும் அனைத்து வாசகர்களுக்கு இந்த நன்றிகள் கோடி. மேலான தங்கள் கருத்துக்களை, விமர்சனங்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க. உங்கள் நிமிடங்களை, நேரத்தை, உணர்வுகளை எனது கதையில் செலவிட்டதற்கு மிக்க நன்றி. உமா கார்த்திக்.